கர்த்தர் இந்த நாளும் நம்மோடு இடைப்பட்டு தேவன் நம்மை சந்தித்து நம்மோடு பேசுவாராக. இன்றைக்கு நான் கடந்த மாதம் டிசம்பர் மாதத்தில் நான் நிறுத்தின இடத்திலிருந்து அப்படியே கண்டினியூ பண்ண விரும்புகிறேன். அது நான் ஒரு இடத்துல நிறுத்தினேன், ஒரு காரியத்தை நான் முடிச்சிருந்தேன். அதிலிருந்து அப்படியே நான் தொடர்ந்து ஒரு சில காரியங்களை உங்களோடு இன்றைக்கு நான் பேச போகிறேன். நாம் ஆண்டவருடைய கிருபையினாலே பல தலைப்புகளில் நாம் ஆண்டவருடைய வார்த்தை இந்த ஃபேமிலி மீட்டிங்ஸில் நாம் கேட்பதற்கு ஆண்டவர் உதவி செய்கிறார். விசேஷமாக கடைசியாக ஒரு சில மாதங்கள், கிட்டத்தட்ட 9 மாதங்களாக குடும்பம் என்பது ஒரு சரீரம் அப்படின்னு நம்ம சரீரத்தோடு குடும்பத்தை ஒப்பிட்டு நாம் பேசுகிறத நாம் ஆண்டவர் கிருபை கொடுத்தாரு. மார்ச் மாதத்துலேருந்து இது ஆரம்பிச்சுது. இப்போ மார்ச்லேருந்து என்ன ஆரம்பித்தோன்னா, நம்ம எபேசியர் 5:23, 22, 23 வாசிக்கும்போது, மனைவிகளே கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது போல உங்கள் சொந்த புருஷருக்கும் கீழ்ப்படியுங்கள். கிறிஸ்து சபைக்கு தலையாய் இருக்கிறது போல புருஷனும் மனைவிக்கு தலையாய் இருக்கிறான், அவரே சரீரத்துக்கு இரட்சகராய் இருக்கிறார். இப்போ புருஷன் மனைவிக்கு தலையாய் இருக்கிறான் அப்படின்ற கான்செப்ட் அங்கே படிக்கிறோம். அதே அதிகாரம் 28ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, புருஷர்கள் தங்கள் மனைவிகளை தங்கள் சொந்த சரீரங்களாக பாவித்து அவர்களில் என்ன செய்யணும், அன்பு கூறணும் அப்படின்னு சொல்லி வாசிக்கிறோம். அப்போ குடும்பம் அப்படின்றது பலதரப்பட்ட கோணங்களில் பார்க்கப்பட்டாலும் வேத வசனம் இந்த இடத்துல குடும்பத்தை ஒரு சரீரமாக பார்க்கிறது. கணவனை ஒரு தலையாகவும் மனைவியை ஒரு சரீரமாகவும் ஒரு பிரிக்க முடியாத ஒரு அன்பின் ஆழமான உறவை நாம் இங்கே பரிபாலிக்கிறத நம்ம பார்க்குறோம். நம்ம இந்த குடும்பத்தை பற்றி, நம்ம இந்த சரீரத்தை பற்றி நம்ம தியானிக்கும் போது 9 காரியங்களை கவனித்தோம். அதில் முதலாவது நம்ம கவனித்தோம், a body or a family must remain with each other. ஒரு குடும்பமாகிய சரீரம் ஒன்றோடு ஒன்று இசைந்து இருக்கிற வரைக்கும் தான் அது ஜீவனும் ஏதாவது ஒரு பலனும் கொடுக்க முடியும். அதனால் ஐக்கியம் அவசியம். ரெண்டாவது, குடும்பத்தின் உறுப்பினர்களைப் போல சரீர அவயவங்கள் ஒன்றை ஒன்று ஏற்றுக்கொள்ளுகிறது. அதை போல தான் ஒருத்தர் என்ன பண்ணணும்னா, அவருடைய வித்தியாசங்களை தாண்டி ஒருவரை ஒருவர் அங்கீகரிக்க வேண்டும். மூன்றாவது, ஒவ்வொரு சரீரத்தின் அவயமும் கனவீனமானவைகளுக்கு கூட அதிகமான கனம் கொடுக்குது. அதே போல் கணவன் மனைவி, மனைவி கணவன் ஒருவருக்கு ஒருவர் அவங்க மரியாதையை செலுத்தணும், அவங்க ஒருத்தரை மதிக்க பழகணும், ரெஸ்பெக்ட் பண்ணணும் அப்படின்னு கவனித்தோம். நாலாவது, ஒரு சரீரத்தினுடைய அவயவங்கள் ஒன்றை பார்த்து ஒன்று மகிழுகிறது. யாருமே தங்கள் சொந்த சரீரத்தின் அவயவங்களை பார்த்து அவமானமாக நினைக்க மாட்டாங்க, அதை மேன்மையாக நினைப்பாங்க, அதில் மகிழுவாங்க. தங்களுடைய முகத்தை எத்தனை முறை கண்ணாடியில் பார்த்தாலும் சலிக்காமல் இருப்பாங்க. ஸோ அது போல் கணவன் மனைவி, மனைவி கணவன் என்ன பண்ணணும்னா, ஒருத்தர் அவங்க மகிழ்றதுக்கு பழகணும், ஒருத்தரிலே ஒருத்தர் மகிழணும். யூ ஹேவ் டு ரிஜாய்ஸ் வித் ஈச் அதர். சரீரத்தின் அவயவங்களுக்கு மற்ற அவயவங்கள் என்ன செய்யுதுன்னா, பொறுப்பெடுக்கிறது, ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்கிறது, ஒன்றின் மேல் ஒன்று உத்தரவாதம் எடுக்குது. கைக்கு ஒரு வலி வந்தால் உடம்பு முழுசும் படுத்துக்குது, உடம்பு முழுசும் டாக்டர்கிட்ட போகுது, கையை மட்டும் நீயே போயிட்டு வா அப்படின்னு சொல்கிறது இல்லை, அது ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்குது. அதே போல் கணவன் மனைவிக்கு மேல், மனைவி கணவன் மேல் உத்தரவாதம் உள்ளவர்களாக இருக்கணும்னு கவனித்தோம். அடுத்தது ஆறாவது, சரீரத்தில் ஒவ்வொரு அவயவத்துக்கும் ஒவ்வொரு பணி, அதற்கு ஒவ்வொரு அதனுடைய ரோல்ஸ் ஒவ்வொன்று இருக்குது. அதே போல் ஆண்டவர் கணவனுக்கு ஒரு குறிப்பிட்ட பண்புகள், அவர்கள் செய்ய வேண்டிய வேலைகள் வச்சுருக்காரு, மனைவிக்குன்னு ஒரு சில அவங்க செய்ய வேண்டிய பணிகளை வச்சிருக்காரு. அதை உணர்ந்து நம்ம செய்யணும்னு கவனித்தோம். அடுத்தது, சரீரத்தினுடைய அவயவங்கள் வெவ்வேறாக இருந்தால் கூட அந்த ஒவ்வொரு சரீரத்தின் அவயமும் சுகமாக இருக்கணும். அப்போ தான் சரீரத்தை நம்ம ஒரு பகுதி பழுதுபட்டால் கூட அந்த சரீரம் முழுவதும் என்ன ஆகிடும், செயல்பட முடியாமல் போயிடும். அதனால் கணவன் மனைவி, மனைவி கணவன் 2 பேரும் ஒருத்தர் பாதுகாக்கவும், அவருடைய குணத்தை பாதுகாக்கவும், அவங்க ஆரோக்கியத்தை பாதுகாக்கவும் இருக்கணும். அதே போல் சரீரம் முழுவதும் ஆரோக்கியமாக இருக்கணும், சுகமாக இருக்கணும்னா சரீரத்தின் அவயவங்கள் ஒன்றை ஒன்று என்ன பண்ணுதுன்னா, கட்டுப்பாடில் வைக்குது. கண்ணுக்குள்ளே ஒரு சின்ன ஒரு தூசி பட்டால் கூட உடனே கை போய் என்ன பண்ணுதுன்னா, அதை மறைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுது. இல்லை, ஒரு சத்தம் வேகமாக வந்துச்சுன்னா கை உடனே போய் காதை போய் என்ன பண்ணுதுன்னா அடைக்குது. ஐயோ, அந்த சத்தம் ரொம்ப அதிகமாக போனால் காது கிழிஞ்சு போயிடும், அதனால் அது போய் அடைக்குது. பாருங்கள், தூசி வந்த உடனே மூக்குக்கு தானே தூசி போட்டுப்போம் அப்படின்னு சொல்லி விடுறது இல்லை, கை உடனே என்ன பண்ணுதுன்னா அந்த தூசி உள்ளே போகாதபடி கையை வச்சு மறைக்குது. அப்போ ரெஸ்ட்ரெயின் பண்ணுது, ஒவ்வொன்றை கட்டுப்பாட்டுக்குள்ளே வைக்குது. அதே போல் கணவன் மனைவிக்குள்ளே இருக்கக்கூடிய கட்டுப்பாடுகள் கவனித்தோம். கடைசியாக நான் கடந்த முறை டிசம்பர் மாதம் பேசும்போது சரீரத்திற்கு வேண்டிய ஓய்வை பற்றி பேசினேன். ரெஸ்ட் ஃபார் த பாடி. எவ்வளவு வல்லமை உள்ள
ரொம்ப பலமான சரீரமாக இருந்தாலும் அதற்கு ஓய்வு தேவை. ஓய்வு இல்லாமல் போகுமானால் சரீரம் பழுதடைஞ்சிரும், அது முன்னேற முடியாது, அது பலன் கொள்ள முடியாது, அது வளர முடியாது, அது ஆரோக்கியமாக இருக்க முடியாது. அதே போல் குடும்பம் அப்படின்ற இடமே எப்படி இருக்கணும்னா ஒவ்வொருவர் இளைப்பாறுகிற ஒரு இடமா இருக்கணும். இட் ஷுட் பி a place of rest. இதை குறித்து நம்ம கவனித்தோம். 3 காரியங்களை நான் பேசினேன். அதில் முதலாவது நான் சொன்னேன், நம்முடைய உறக்கம் அல்லது ஓய்வு சமாதானமான ஓய்வாக இருக்கணும். இட் ஷுட் பி a peaceful rest பற்றி பேசணும். 2வது நான் சொன்னேன், persuaded sleep இருக்கணும். ஞானத்தோடு கூடிய நம்முடைய ஆலோசனைகள் மூலமாய் நமக்கு கிடைக்கிற நல்ல தூக்கம் நமக்கு வரணும். இதை பற்றி பேசினேன். 3வது நமக்கு இன்பமான ஒரு நித்திரை வர வேண்டும் அப்படின்னு கடைசியாக நான் பேசினேன். 3வது குறிப்பு அதை அப்படியே நான் இன்னைக்கு தொடர போகிறேன். நான் கடந்த வாரம் பேசணும்னு நினச்சேன், அது எனக்கு பேசுகிறதுக்கு நேரம் இல்லாமல் போயிடுச்சு. இன்றைக்கு நான் அதை கொஞ்சம் விளக்க போகிறேன். மறுபடியும் நம்ம அந்த குறிப்புக்கு வரலாம். 3ஆம் குறிப்புக்கு நம்ம எடுத்த ஆதாரமான வசனம் பிரசங்கியின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். பிரசங்கி 5:12. வேலை செய்கிறவன் கொஞ்சமாய் புசித்தாலும் அதிகமாய் புசித்தாலும் அவன் நித்திரை இன்பமாயிருக்கும், செல்வனுடைய பெருக்கோ அவனை தூங்க விடாது அப்படின்னு சொல்ற வசனத்தை நாம கவனித்தோம். அப்ப நான் கடந்த முறை நான் பேசும்போது சொன்னேன், நம்முடைய செல்வம் நமக்கு என்ன பண்ணிடக்கூடாதுன்னா தூக்கத்தை கெடுத்துடக்கூடாது. நம்முடைய செல்வத்தை நாம பேராசையோடு நாம சேர்க்காதபடி, நம்ம செல்வத்தை நம்ம அநியாயமாய் சேர்க்காதபடி, நம்ம நியாயமாக வேலை செய்கிறவர்களாகவும் சரியாக பணத்தை நாம கையாளுகிறவர்களாக இருப்போமானால் நம்முடைய தூக்கம் நமக்கு இன்பமா இருக்கும் அப்படின்றத குறித்து நான் பேசினேன். நான் இன்றைக்கு எதில் தொடர போகிறேன் அப்படின்னு கேட்டால், இன்னைக்கு I'm going to talk to you about 7 practical tips for money management in a family. ஒரு குடும்பத்தில் பணத்தை கையாளுவதற்கு அடிப்படையான நடைமுறையான சில உண்மைகள், சத்தியங்களை இன்றைக்கு உங்களோட பேச போகிறேன். நீங்கள் யோசிக்கலாம், பாஸ்டர் பைபிளில் எதுக்கு சும்மா நீங்கள் பணத்தை பற்றிலாம் பேசுகிறீங்க, பணம்லாம் தேவையே இல்லை பாஸ்டர் அப்படிலாம் நம்ம யாரும் சொல்ல முடியாது. நம்ம எல்லாருக்கும் பணம் அவசியம், பணம் ஆசை தான் கூடாது, பணம் தேவை. பணம் எல்லாவற்றிற்கும் பதில் சொல்லும் பைபிளே சொல்லுது. மணி ஆன்சர்ஸ் ஆல் திங்ஸ். பணம் ரொம்ப முக்கியம். இன்னைக்கு நீங்கள் குடும்பங்களை பார்ப்பீங்களான்னா இந்த மணி மேனேஜ்மெண்ட், இன்கம் எக்ஸ்பெண்டிச்சர், இதில் சரியாக ஞானத்தோடு கையாளாத குடும்பங்கள் மிகப்பெரிய குடும்ப பிரச்சனைகளுக்குள்ளே, சமாதான கேடுகளுக்குள்ளே செல்லும் என்பதில் எந்த சந்தேகமும் கிடையாது. ஒரு புத்தியுள்ள மனைவியாக, புத்தியுள்ள புருஷனாக தன்னுடைய வீட்டின் காரியங்களை சரியாக கவனித்து வருமானங்களையும் வருகிற பணத்தையும் சரியாய் கையாள அவர்கள் அறியாவிட்டால் அவருடைய வாழ்க்கை, அவருடைய குடும்ப வாழ்க்கை ஒரு கசப்பான அனுபவத்திற்குள்ளும், தேவையில்லாத பிரச்சனைகளுக்குள்ளும், அநேக வேளையிலே போராட்டங்களுக்குள்ளும், ஒருவரோடு ஒருவர் சண்டை பண்ணுவதற்கும், வாக்குவாதங்களுக்கும், தேவையில்லாத கருத்து வேற்றுமைகளுக்கும் குடும்பத்தை தள்ளிரோன்றதுல யாருமே நீங்க மறுக்க முடியாது. ஃபேமிலிஸ்ல நிறைய ப்ராப்ளம்ஸ் வருது. ஒன் ஆஃப் த ப்ராப்ளம்ஸ் இஸ் ரிகார்டிங் மணி. இதுல நம்ம சரியா ஞானமாய் நடக்க வேண்டியது அவசியம். வேத புஸ்தகம் நமக்கு உதவி செய்யுது, நம்ம எப்படி இதை கையாளணும் நம்மகிட்ட உதவி செய்யுது. இன்றைக்கு இந்த வருஷத்தின் துவக்கத்திலேயே சில பைபிள் பிரின்சிபிள்ஸை நம்ம படித்துக் கொள்வது ரொம்ப நல்லது. நம்முடைய வீட்டினுடைய வருமானங்களை, பணத்தை நாம் எவ்வாறு நம்ம கையாள வேண்டும், இதில் கணவன் மனைவி 2 பேரும் ஒருமித்த கருத்துள்ளவர்களாய் முன்னேற வேண்டியது. குடும்பத்தினுடைய வருமானங்களை, பணத்தை, செலவுகளை சரியாக நிர்மாணிக்கிறதற்கு பழக வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். பாருங்க, ஒரு கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னால் நிறைய பேருக்கு இந்த பணத்தை கரெக்டாக செலவழிக்கிறத பற்றி ஒரு கட்டுப்பாடும் இருக்காது, ஒரு கற்றலும் இருக்காது. நிறைய பேர் வேலைக்கு போகிறவங்க கல்யாணத்துக்கு முன்னாடியே வேலையில் இருந்துடுறாங்க. அப்போ வர்ற பணத்தை பொதுவாக நிறைய பேர் அப்படியே அவங்க அம்மாட்ட கொடுத்துருவாங்க. அவங்க வீட்டில் நிறைய பிள்ளைங்க கொடுக்குறத நான் பார்த்துருக்கேன். அப்போ அவங்க அப்பா அம்மா தான் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த பணத்தை அப்படியே செலவழித்து அதை ஹேண்டில் பண்ணுவாங்க, அதை மேனேஜ் பண்ணுவாங்க. மற்ற சில வாலிபர்களை பார்த்துருக்கேன், அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா வந்த வருமானத்தை அவங்களே தங்கள் இஷ்டத்தின்படி என்ன பண்ணுவாங்கன்னா செலவழிப்பாங்க. பொதுவாக அந்த பணத்தின் பெரும்பகுதி எங்கே போகும்னா நண்பர்கள்ட்ட போகும். நண்பர்களோடு சேர்ந்து சாப்பிட்றது, நண்பர்களோடு சேர்ந்து அவங்க நிறைய சந்தோஷங்களை அனுபவிக்கிறது, அவங்க துணிமணிகளை வாங்குறதுல ரொம்ப சந்தோஷம் காட்டுறது, ஊர் சுற்றி பார்க்குறது, டூருக்கு அப்பப்போ போயிடுறது, இந்த மாதிரிலாம் ஆரம்பத்தில் வாலிபர்களாக அவங்க பணத்தை செலவழிக்கிறாங்க. ஆனால் குடும்பம்னு வந்ததுக்கு அப்புறமா ஒரு கணவனை நம்பி மனைவி வருகிறாள். கணவனும் மனைவியும் 2 பேரும் வேலை செய்கிறவங்களா இருந்தால்
இப்போ வந்த வருமானத்தை 2 பேரும் ஒரே இடத்துல பூல் பண்ணி ஒரே இடத்துல சேர்த்து தங்களுடைய வீட்டின் காரியங்களை இவங்க கவனிக்க வேண்டிய அளவுக்கு என்ன ஆயிடுது, தேவைகள் ஒவ்வொருத்தருடைய தேவைகளும் சந்திக்கப்பட வேண்டி வந்து. நிறைய பேருடைய லைஃப்ல இதுக்கு ட்ரைனிங்கே கிடையாது. பெற்றோரும் ட்ரெயின் பண்ணதில்லை, எல்லாமே அவங்களே கவனிச்சுட்டு கல்யாணம் முடிஞ்ச உடனே இதுக்கப்புறமா எப்படி இந்த பணத்தை நம்ம கரெக்டாக கையாளுறது, எப்படி செலவு பண்ணுறது, எப்படி சேர்க்கறது, எப்படி நாம் வந்து இதுக்கு ஒரு கட்டுக்கோப்புகளை வைக்கிறது, அநேகருக்கு பழக்கமும் கிடையாது, யாரும் அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கவும் இல்லை. இதனுடைய விளைவு என்னன்னு கேட்டிங்கன்னா, நிறைய குடும்பங்களில் கொஞ்ச நாட்களில் சண்டை சச்சரவுகள் ஒருத்தருக்குள்ள ஒருத்தர் வர ஆரம்பிச்சிருது. ஒருத்தர் பணம் கேட்டால் இன்னொருத்தர் கொடுக்கறது கிடையாது. சில பேர் வந்து அதிகமாக யாராவது ஒருத்தர் அதிகமாக செலவு பண்ணிடுறது. சில இடங்களில் பார்த்தீங்கன்னா குடும்பத்தை எப்படி ஆரம்பிக்கணும், எதுக்கு செலவழிக்கணும், எதில் கட்டுப்பாடு இருக்கணும்னு தெரியாமல் ஆரம்பித்த 1 வருஷத்துலேயே குடும்பங்கள் வந்து கடனுக்குள்ளே போயிடும். கடன் வட்டிக்கு பணத்தை வாங்கிடுவாங்க. ஆரம்பமே கடனும் வட்டியும் ஒரு பெரிய ஃபினான்ஷியல் பேர்டன் அவங்க மேலே வந்து அவங்க திருமண வாழ்க்கையை கூட சந்தோஷமாக அனுபவிக்க முடியாத அளவுக்கு ஒரு பெரிய பாரமான ஒரு வாழ்க்கையாக அவங்க வாழ்க்கை மாறிடுது. சில பேர் பார்த்தீங்கன்னா மற்றவங்களுக்கு கொடுக்கணும்னு கூட அவங்க கற்றுக்கொள்ளவே இல்லை. மற்றவங்களுக்கு பகிர்ந்து கொடுக்கணும் அது தெரியாது. அப்போது சில பேர் கொடுக்காமலே போயிடுவாங்க. சில பேர் கொண்டு போய் மொத்தமாக யார்ட்டையா கொடுத்துட்டு வந்துடுவாங்க. இவங்களுக்கு சாப்பிட்றதுக்கு வழி இருக்காது. இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது. ஆனால் வேதம் நமக்கு வந்து ஒரு குடும்பமாக நீங்கள் வந்து உங்களுடைய ஃபினான்ஷியல் லைஃப்பில், உங்கள் பொருளாதார வாழ்க்கையில் வந்து நீங்கள் ஒரு ஹெல்த்தியான ஒரு லைஃப், ஒரு ஆரோக்கியமான வாழ்வு வாழ்வதற்கு படிக்கட்டுகளை வந்து வேதம் நமக்கு சொல்லி கொடுத்துருக்கு. நான் வேகமாக இன்னைக்கு 7 பிரின்சிபிள்ஸ் பைபிள்லேருந்து உங்களுடைய குடும்பத்தில் வந்து இந்த பொருளாதார ஏரியாவில் வந்து நீங்கள் வெற்றி உள்ளவர்களாகவும், நீங்கள் சுகமாகவும், நீங்கள் ஆரோக்கியமாகவும், ஆசீர்வாதமாகவும் உங்கள் குடும்பத்தை நடத்துறதுக்கு வேதம் கற்பிக்கின்ற 7 முக்கியமான கோட்பாடுகளை இன்றைக்கு உங்களோட நான் பேச போகிறேன். இது உங்களுக்கு நிச்சயமாக ஆசீர்வாதமாக இருக்கும் நான் நம்புகிறேன். நோட்ஸ் எடுக்கக்கூடிய நோட்ஸ் எடுங்க. நீங்கள் நோட்ஸ் எடுத்தாலும் எடுக்காவிட்டாலும் நான் சொல்கிற காரியங்களை கவனித்து அதன்படி செய்வதற்கு இன்றைக்கு ஒரு தீர்மானம் ஆவியானவர் உதவி செய்வார். நம்பர் 1, முதலாவது, த ஃபர்ஸ்ட் ப்ராக்டிக்கல் டிப் ரிகார்டிங் ஹேண்ட்லிங் ஆர் மேனேஜிங் மணி. குடும்பத்தினுடைய பொருளாதாரத்தை கையாளுறதுக்கு வேதம் கற்பிக்கிற ஒரு முக்கியமான சத்தியம் என்னவென்றால், ரைட் இட் டவுன், மேக் financial decisions together as a couple or as a family. நீங்கள் எந்த பொருளாதார பண ரீதியான திட்டங்களை நீங்கள் வகுத்தாலும் அதை தன்னிச்சையாக நீங்க என்ன பண்ணக்கூடாதுன்னா திட்டமிடக்கூடாது. குடும்பம்னு வந்ததுக்கு அப்புறமா நீங்க கணவன் மனைவியாக எல்லா திட்டமிடுதலிலேயும் ஒருமித்த கருத்தும் கலந்த ஆலோசனையும் நிச்சயமாகவே இருக்க வேண்டும். நீங்கள் 2 பேரும் ஒருமித்து கலந்து ஆலோசிக்காமல் எந்த செலவையும் சேமிப்பையும் நீங்க செய்யவே கூடாது. உங்கள் வாழ்க்கையில் இதை நீங்கள் ஒரு லட்சியமாக, ஒரு சத்தியமாக நீங்கள் வைத்துக் கொள்ளுங்க. ஒரு நல்ல வசனம் வேதத்தில் இருக்கு, ஒரு சம்பவம் இருக்கு. நீங்கள் ஆதியாகமம் 31ஆம் அதிகாரத்துக்கு வருவீர்களானால் அங்கே யாக்கோபு என்கிற தேவ மனுஷனை பற்றி பார்க்கிறோம். இவன் லாபான் இடத்துல வந்து வேலை செய்கிறான். கிட்டத்தட்ட 20 years அவன் வேலை செய்கிறான். 20 ஆண்டுகள் மாமனார் இடத்துல வேலை செய்கிறான். 14 ஆண்டுகள் வந்து அவன் கட்டின மனைவிகளுக்காக அவன் வேலை செய்கிறான். மாமனார் ரொம்ப உஷாரா இருக்கார். அவர் வந்து வேலை செஞ்சாதான் உனக்கு பொண்ணு கொடுப்பேன்னு சொல்லி பையன்ட்ட என்ன பண்ணிட்டாருன்னா டவுரி வாங்கிட்டார். 14 வருஷம் அவன்கிட்ட வேலையை வாங்கிட்டு சம்பளம் கொடுக்காம, சம்பளம் வந்து என் பொண்ணு தான் சொல்லி கொடுத்துட்டாரு. பெரிய கெட்டிக்காரராக இருப்பார் போல இருக்கு. அதுக்கப்புறமா 6 ஆண்டுகள் திருப்பி அவனை வைத்து வேலை வாங்குறாரு. இந்த வேலை வாங்கின மனுஷன் இந்த 20 ஆண்டு இவருடைய எம்ப்ளாய்மெண்ட்ல சொந்த மாமனார் அவனே சொல்லுகிறான், 10 முறை என்ன பண்ணாருன்னா என் சம்பளத்தை மாற்றினாரு அப்படின்னு சொல்லுகிறான். ஆனால் ஒரு முறை தேவன் இந்த சம்பவத்தில் 3ஆம் வசனத்தை கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி, நீ என்ன பண்ணுனா இந்த லாபானை விட்டு, இந்த தேசத்தை விட்டு, உன் பிதாக்களுக்கு நான் ஆணையிட்ட அந்த தேசத்துக்கு நீ திரும்பி போ அப்படின்னு கர்த்தர் வந்து போ சொன்னார். கர்த்தர் வந்து இடத்த விட்டு போயிரு, இங்க இருக்காத அப்படின்னு சொன்னார். அப்போ நீ போனா நான் அவங்க கூட இருப்பேன் அப்படின்னு ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுத்தார். அப்போ இந்த முக்கியமான ஒரு தீர்மானம், வேலையை விடணும், தன்னுடைய தான் சம்பாதித்த வருமானங்களை கையில் எடுத்துட்டு போனோம். இதை திட்டமிடும் போது யாக்கோபு செய்த முக்கியமான காரியத்தை நீங்க வாசிக்கலாம். நீங்கள் தயவுசெய்து 4ஆம் வசனத்தை வாசித்தீங்கன்னா ஆதியாகமம் 31:4 பாருங்க. அப்பொழுது யாக்கோபு ராகேலையும் லேயாளையும் வெளியிலே தன் மந்தையினிடத்தில் அழைப்பித்து அவர்களை நோக்கி, உங்கள் தகப்பனுடைய முகம் நேற்று முந்தைய நாள் இருந்தது போல இருக்கவில்லை என்று எனக்கு தோன்றுகிறது. ஆனாலும்
என் தகப்பனுடைய தேவன் என்னோட கூட இருக்கிறார், என்னால் இயன்ற மட்டும் நான் உங்கள் தகப்பனுக்கு ஊழியம் செய்தேன் என்று நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். உங்கள் தகப்பனோ என்னை வஞ்சித்து என் சம்பளத்தை 10 முறை மாற்றினான், ஆனாலும் அவனுக்கு தீங்கு செய்ய தேவன் அவனுக்கு இடம் கொடுக்கவில்லை. இப்படிலாம் தான் செய்ய போற காரியங்களை பற்றி எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறாரு. இவர் சொல்றாரு, இப்ப நான் கிளம்பி போறேன், ஆண்டவர் என்னை கிளம்பி போக சொல்லிட்டாரு. 14ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா, அதற்கு ராகேலும் லேயாளும், எங்கள் தகப்பன் வீட்டிலே இனி எங்களுக்கு பங்கும் சுதந்திரம் உண்டோ? அவரால் நாங்கள் அந்நியராய் எண்ணப்படவில்லையா? அவர் எங்களை விற்று எங்கள் பணத்தையும் வாயிலே போட்டு கொண்டார். பிள்ளைங்க சொல்றாங்க, எங்களை விற்று எங்கள் பணத்தையும் வாயிலே போட்டு கொண்டார். ஆகையால் தேவன் எங்கள் தகப்பனிடத்திலிருந்து எடுத்த ஐஸ்வர்யம் எல்லாம் நமக்கும் நம்முடைய பிள்ளைகளுக்கும் உரியது. இப்படி இருக்க தேவன் உமக்கு சொன்னபடியெல்லாம் செய்யும் என்றார். இந்த 16ஆம் வசனம் முக்கியமான வார்த்தை என்னன்னு கேட்டீங்கன்னா, தேவன் எங்கள் தகப்பனிடத்தில் ஐஸ்வர்யம் எல்லாம் நமக்கும் நம்முடைய பிள்ளைகளுக்கும் உரியது. இது அவங்க கொடுத்த அட்வைஸ். 17ஆம் வசனத்தில் வாசித்தீங்கன்னா, அப்பொழுது யாக்கோபு எழுந்து தன் பிள்ளைகளையும் தன் மனைவிகளையும் ஒட்டகங்களின் மேல் ஏற்றி தான் பாதான அரம்பிலே சம்பாதித்த மிருக ஜீவன்களாகிய மந்தைகள் அனைத்தையும் தன் பொருட்கள் எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு கானான் தேசத்தில் இருக்கிற தன் தகப்பனாகி ஈசாக்கின் இடத்திற்கு போக புறப்பட்டான். அவன் வாழ்க்கையில் இது ஒரு மிக முக்கியமான ஒரு தீர்மானம், ஒரு மிகப்பெரிய படி அவன் எடுத்து வைக்கிறான். தான் இடத்த மாற்றுறதுக்கும் தான் சம்பாதித்தெல்லாம் சேர்த்துட்டு போகிறதுக்கும் அவன் தீர்மானம் எடுக்கும்போது அவன் யாரோட டிஸ்கஸ் பண்ணான் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்நியர்களோடு அல்ல, தன்னுடைய சொந்த மனைவி தன்னுடைய குடும்பத்தோடு அவன் டிஸ்கஸ் பண்ணான். ஃபேமிலி லைஃப்பில் வந்து பொதுவாகவே இந்த கல்ச்சரில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஒரு வீட்டில் வந்து பொதுவாக பார்க்குற இடங்களில் ஆண்கள் தான் பணத்தை சம்பாதிக்கிறவங்களா இருக்கிறாங்க, வேலைக்கு போகிறாங்க, சம்பாதிக்கிறாங்க. சில இடங்களில் 2 பேரும் சம்பாதிக்கிறவங்களா இருக்கிறாங்க. ஆனால் பொதுவாகவே ஃபினான்ஷியல் டெசிஷன்ஸ் எல்லாமே அநேகர் வந்து ஆண்கள் வந்து தன்னிச்சையாக எடுக்கிற ஒரு பழக்கம் உள்ளவங்களா இருக்கிறாங்க. அதாவது மனைவிட்ட சொல்கிறதே கிடையாது, நான் இந்த பணத்தை இங்கே போய் இன்வெஸ்ட் பண்ண போகிறேன், நான் இங்கே வந்து போட போகிறேன், இதை வாங்க போகிறேன், எதுவுமே தெரியாது. நிறைய வீடுகளில் வந்து மனைவிக்கு வந்து வீட்டுக்கு வாஷிங் மிஷின் வந்ததுக்கு அப்புறமா தான் இவர் ஆர்டர் பண்ணாருன்னே தெரியும். ஃப்ரிட்ஜ் வந்து வீட்டில் இறங்கினதுக்கு அப்புறமா தான் இந்த மாதிரி ஒரு ஃப்ரிட்ஜ் அவர் வாங்க போகிறாருன்னே தெரியும். அது வரைக்கும் சொல்லவே மாட்டாங்க. நிறைய பேர் கார் வாங்க போகிறோன்னு மனைவிட்ட சொல்லவே மாட்டாங்க. அவங்க போய் நேராக போய் காரை புக் பண்ணிட்டு வந்துடுவாங்க. புக் பண்ணிட்டு வந்து சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்க தெரியுமா? கார் புக் பண்ணியிருக்கேன், 1 வாரத்தில் வரும். எப்படி பண்ணீங்க, எங்கே பண்ணீங்க, என்னை ஏன் கூட்டு போகல, அதெல்லாம் உனக்கு தேவையில்லை. நீ வந்து என்ன பண்ண போகிற, உனக்கு காரை பற்றி என்ன தெரியும், உனக்கு காரை பற்றி என்ன தெரியும்? நீ பேசாமல் வந்து காரில் உட்காந்துட்டு நீ வா. உனக்கு பைக்கை பற்றி என்ன தெரியும், உனக்கு வீட்டை பற்றி என்ன தெரியும், உனக்கு நிலத்தை பற்றி என்ன தெரியும், உனக்கு பணத்தை பற்றி என்ன தெரியும்? நீ எதுவும் என்ன பண்ணாத, கேட்காத, என்கிட்ட பேசாத. இதை போல தன்னிச்சையாக சில குடும்ப அங்கத்தினர்கள் செயல்படுற பழக்கம் உள்ளவங்களா இருக்கிறாங்க. நிறைய பேருடைய ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் வைஃபுக்கு தெரியவே தெரியாது. எந்த பேங்க்ல அக்கௌண்ட் இருக்கு, எவ்வளவு சம்பளம் வருது, எவ்வளவு செலவாகுது, எவ்வளவு மிச்சம் இருக்கு, நிறைய வீடுகளில் கணவனுக்கும் மனைவிக்கும் தெரியவே தெரியாது. சொல்லவே மாட்டாங்க. எவ்வளோ செலவழிச்சேன், எவ்வளோ பேலன்ஸ் இருக்கு தெரியாது. ஏதாவது கேட்க போனீங்கன்னா, நீ அதெல்லாம் பேசாத, உனக்கு என்ன வேணும், காய்கறி வேணுமா, வாங்கிட்டு வந்து போடுறேன், உனக்கு என்ன வேணும், அரிசி என்ன வேணும், அதை மிஞ்சி பேசாத. ஏங்க எவ்வளோ, அதெல்லாம் நீ பேசக்கூடாது. நான் சம்பாதிப்பேன், நான் எப்படி வேணால் செலவழிப்பேன், நீ என்ன பண்ணாத, நடுவில் வந்து எந்த கேள்வியும் கேட்காத. அப்போ மனைவியை ஒரு அடிமையை போல நடத்துறது. சில மனைவிமார் இந்த வேலையை செய்கிறாங்க. உண்மை, மனைவிமார் சொல்கிறதே இல்லை. நான் சம்பாதிக்கிறேன், நான் எப்படி வேணால் செலவு பண்ணுவேன், நீங்களாம் என்ன கேட்காதீங்க, நான் எங்கே வேணால் செலவு பண்ணுவேன், நான் எப்படி வேணால் செலவு பண்ணுவேன். சில மனைவிமார் ஊரெல்லாம் கடன் வாங்கி வச்சுருப்பாங்க, கணவனுக்கு தெரியவே தெரியாது. கடன்காரன் வீட்டில் வந்து கதவை தட்டுற வரைக்கும் தெரியாது. கேட்டால் புடவைக்கு கடன், கருவேப்பிலை கடன், பெட்ஷீட்டு கடன், கோப்டெக்ஸில் கடன், எங்கேயாவது கடன் கொடுக்குறான்னா தெரிஞ்சா போதும், உடனே போய் வாங்கிட வேண்டியது. சொல்கிறதே கிடையாது. they never say இந்த மாதிரி நான் பண்ண போகிறேன், வாங்க போகிறேன், ஒன்றுமே தெரியாது. நிறைய இடங்களில் கடன் வாங்கி வச்சுருப்பாங்க. அந்த ஃபினான்ஷியலாக அவங்க ஒருத்தர் என்ன பண்ண மாட்டாங்கன்னா, உட்காந்து பிளான் பண்ண மாட்டாங்க, பேச மாட்டாங்க, இதை செய்ய போகிறோன்னு சொல்ல மாட்டாங்க. நிறைய பேர் வந்து டிஸ்கஷனே இருக்காது. இந்த மாதிரி செய்ய போகிறோன்னே சொல்ல மாட்டாங்க. இன்ஃபர்மேஷன் தான் இருக்கும். வாங்கிட்டேன், கொடுத்துட்டேன், சேர்த்துட்டேன், அங்கே நான் கொடுத்துருக்கேன், எல்லாம் முடிச்சிட்ட பிறகு நம்மகிட்ட என்ன வரும்,
சும்மா ஒரு இன்ஃபர்மேஷன் வரும், அந்த இன்ஃபர்மேஷனோடு நம்ம உட்காந்துக்கணும். அதுக்கு மிஞ்சி ஏதாவது கேள்வி கேட்டீங்க பெரிய ரகலையே வந்துடும். ஏன் உங்கள் அப்பா காசா நான் செலவு பண்ணுறேன், ஏன் நீ எடுத்துகிட்டு வந்து கொடுத்த காசா நான் செலவு பண்ணுறேன், என் காசை செலவு பண்ணுறேன் உங்கள்கிட்டயே நான் சொல்லணும்? ஒரு கிறிஸ்தவ குடும்பத்துக்கு இது ஒழுக்கம் கிடையாது. நீங்கள் என்ன செய்யணும்னா, உண்மையான கணவனாக மனைவியாக இருப்பீங்களான்னா உங்கள் வீட்டில் இருக்கிற பண விஷயங்களை வந்து இந்த 2020 ஒரு தீர்மானம் எடுங்க. வித்தவுட் சம்படிஸ் both of our combined discussion we don't make any decisions financially. எதையுமே நாங்கள் எந்த ஒரு தீர்மானத்தையும் 2 பேர் இசைந்து செய்யாமல் நாங்கள் ஒரு நாளும் முடிவெடுக்கவே நாங்கள் மாட்டோம். வேதத்தில் நமக்கு ஒரு எச்சரிப்பு இருக்கு தெரியுமா? நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் சொல்லுகிறது, நீ உன்னை ஞானி என்று எண்ணாதே. do not be wise in your own eyes. தமிழ்ல இங்கிலீஷ்ல ரொம்ப அழகா இருக்குது, உன்னுடைய சொந்த கண்ணிலே நீ பெரிய ஞானி நினைக்காத அப்படின்னு வாசிக்கிறோம். அப்போ நம்ம நிறைய வேளை இந்த மாதிரி நம்ம ஏன் டிஸ்கஸ் பண்ணுறது இல்லைன்னா ஒரு பெருமை நமக்கு, நம்மளால் எல்லாம் முடியும், எல்லாம் பண்ணிக்கலாம், எல்லாம் சொல்ல வேண்டியதில்லை, எல்லாம் நானே தன்னிச்சையாக பண்ணுவேன், ஏதோ கொடுக்குறத வாங்கி சாப்பிட்டு பேசாமல் உட்காரணும். இந்த பழக்கம் நம்முடைய வீடுகளை விட்டு வெளியே போகணும். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பிரச்சனை வராத வரைக்கும் ஒன்றுமே சொல்ல மாட்டாங்க. எல்லாம் பிரச்சனை வந்ததுக்கு அப்புறமா ஒரு நாள் அப்படியே பெட்டி பாம்பு இருந்து அடங்குவாங்க பாருங்கள். வீட்டில் நல்லா ஜோம் பண்ணிக்கோ, நாளைக்கு என்ன நடக்கும்னே தெரில, என்ன நடக்கும்னு தெரியலையா, என்ன நடக்க போகுது அது எல்லாத்தையும் ஃபுல்லாக சொல்லிக்கிட்டு இருக்க முடியாது, நல்லா ஜெபிச்சுக்கோ, நாளைக்கு வீடை தேடி யாராவது வந்தாலும் நான் இல்லைன்னு சொல்லிடு, என்ன நான் இங்கே ஊர்லேயே இல்லை அப்படின்னு சொல்லிடு. மனைவி கொஞ்ச நேரத்தை தலையெல்லாம் சுற்ற ஆரம்பிச்சிடும், என்னங்க சொல்லுங்கள், அதெல்லாம் வேணாம், நல்லா ஜெபிச்சுக்கோ, ராத்திரியெல்லாம் ஜோம் பண்ணு, ஆண்டவர் சத்துருவின் கையிலேருந்து என்ன பண்ணணும், பாதுகாக்கணும். எனக்கு விரோதமாக வர்றவங்க 7 வழியாக ஓடி போகணும், ஒருத்தனை ஓட மாட்டான். 7 வழியாக ஓடுறவனும் நேராக என்ன பண்ணுவான், உன் வீட்டுக்கு நேராக தான் வருவான். ஏன்னா நீ இத்தனை நாள் அவனை கட்டி காத்திருக்கே இல்லை, எல்லா பிரச்சனைகளையும் மொத்தமாக சேர்த்து கொண்டு தலையில் வைக்கிறது. அப்படி பண்ணாதீங்க. வாட் எவர் யூ டூ ப்ரேயர்ஃபுல்லி ஆல்வேஸ் ஹாவ் அ வெரி வெரி ஓப்பன் ஹார்ட்டட் டிஸ்கஷன். நான் இதை சும்மா சொல்லலை, நான் செய்கிறதுனால சொல்கிறேன். நான் இதை செய்கிறேன். என் ஒய்ஃபுக்கு எவ்வளோ சம்பளம் வருதுன்னு தெரியும், எவ்வளோ காணிக்கைகள் வருதுன்னு தெரியும், யாருக்கு நான் கொடுத்தேன்னு தெரியும். கொடுத்துட்டு நான் சொல்கிறதில்ல, கொடுக்குறதுக்கு முன்னாடி சொல்லிடுவேன், இந்த மாதிரி இவங்களுக்கு இவ்வளோ காசு கொடுக்க போகிறேன், இவங்களுக்கு இந்த உதவி செய்ய போகிறேன், பேங்க்கில் இவ்வளோ போட்டிருக்கேன், உன்னுடைய அக்கௌண்ட்டில் நான் இந்த மாதம் இவ்வளோ போட்டிருக்கேன், கிளியராக நான் சொல்லுவேன். மறைச்சு ஒழிச்செல்லாம் நான் இது வரைக்கும் வச்சதே கிடையாது. ஷீ நோஸ். நிறைய மூலம் அவங்க கேட்க மாட்டாங்க ஃபஸ்ட்டு, ஆனால் நான் போடுறதுக்கு முன்னாடி சொல்லிடுவேன். அவங்க கேட்காவிட்டால் கூட நானே சொல்லுவேன், இந்த காசை நான் எடுத்து வச்சுருக்கேன், சம்பளத்தில் இவ்வளோ எடுத்து வச்சுருக்கேன், இதை நான் ஃபஸ்ட்டே பேங்க்கில் போட்டுறேன், டெபிட் கார்டில் நமக்கு தேவையான அளவு நம்ம என்ன பண்ணிக்கலாம், எடுத்து செலவு பண்ணிக்கலாம். ஸோ அதனால் கையில் கேஷ் வேணாம், இதை நான் இங்கே போட்டுறேன், கிளியராக சொல்லிடுவேன். ஒரு ஓப்பன் ஹார்ட்டட் டிஸ்கஷன் இருக்கும். நீங்கள் 2 பேரும் ஒருமித்த கருத்துள்ளவர்களாய் இருக்க வேண்டியது மிக மிக முக்கியம். அக்ரி வித் யோர் ஸ்பவுஸ் பிஃபோர் மேக்கிங் அ மேஜர் ஃபினான்ஷியல் டெசிஷன். நம்ம நிறைய வேளை கணவனையோ மனைவியோ நம்ம ரொம்ப டிஸ்பைஸ் பண்ணுறோம், நம்ம அசட்டை பண்ணுறோம், அவங்களெல்லாம் ஒன்றும் தெரியாது நினைக்கிறோம். ஆனால் உங்களுக்கு தெரியாது, அநேக வேளையில் தேவன் கணவன் மூலமாக மனைவியின் மூலமாக நமக்கு ஆண்டவர் தெய்வீக ஆலோசனை தருவார். அநேக ஆபத்துகளுக்கு நாம் தப்பிக்கும்படி அவங்க கொடுக்குற சமயத்துக்கேற்ற வார்த்தையை கர்த்தர் ஒருவேளை நம்ம மனைவியின் மூலமாக பேசுவார், கணவன் மூலமாக எச்சரிப்பின் சத்தம் வரும். அநேக பிரச்சனைகளுக்கு முன்னாலேயே அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, சில வேளையில் நமக்கு கரெக்டான ஆலோசனை கொடுக்கறதுக்கு கர்த்தர் அவர்கள் என்ன செய்ய முடியும், பயன்படுத்த முடியும். நீங்கள் 2 பேரும் ஒரே சரீரமாக இருக்கிறீங்க, உங்களுக்குள்ளே இருக்கிற அதே ஆவியானவர் தான் அவர்களுக்குள்ளேயும் இருக்கிறாரு. உங்களுக்கு ஞானத்தை அருளுகிறவர் தான் அவர்களுக்கும் ஞானத்தை கொடுக்குறாரு. உங்களை புத்திமானாய் மாற்றுகிறவர் தான் அவர்களை புத்தி உள்ளவர்களாய் மாற்றுறாரு. நீங்கள் அதை முதல்ல நீங்கள் அங்கீகரித்து மதித்து நீங்கள் கர்த்தர் அவங்க மூலமாகவும் எனக்கு ஆலோசனை கொடுக்க முடியும் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்களான்னா நிச்சயமாக கர்த்தர் அவங்களை என்ன பண்ணுவார், பயன்படுத்துவார். நீங்கள் இருவரும் சேர்ந்து குடும்பமாக ஒருமித்த கருத்தோடு பண விஷயங்களில் வெளிப்படையான உள்ளத்தோடு நீங்கள் பேச வேண்டியது, நீங்கள் காரியங்களை ஷேர் பண்ண வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். பாருங்கள், சில வேளையில் சிலருடைய ப்ராப்ளம் என்னன்னு சொன்னால், மனைவி ஒன்று சொல்லிட்டாங்களா அதை மனு செய்ய மாட்டேன், வேற யார் சொன்னாலும் செஞ்சுருவாங்க. அதை மனைவிட்டேருந்து வந்துச்சுன்னு வச்சுக்கிடுங்களேன், அது அவ்வளோதான், ஃபுல் ஸ்டாப், அவ்வளோதான். அவள் என்ன சொல்கிறது, நான் என்ன செய்கிறது, அவள் சொல்லிட்டாளா அதுக்கு நேர் ஆப்போசிட்டாக செய்யணும். சிலர் அப்படியே ஆப்போசிட்டா, கணவன் சொல்லிட்டாரா எல்லாத்துக்கும் உடனே போராட்டம் தான், உடனே எதிர்த்து வர வேண்டியது தான், ஒரு ஒருமித்த கருத்துக்குள்ளே வரமாட்டாங்க. அப்படி இருக்கக்கூடாது.
எந்த ஒரு காரியம் பண விஷயங்களில் நீங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் இடம் கொடுத்து, ஒருத்தருடைய ஆலோசனைக்கு நீங்கள் செவி கொடுத்து, ஒருமித்த கருத்தோடு பண விஷயங்களை நீங்கள் இருந்து பாருங்கள். நீங்கள் ஒருமித்து வாழும்போது, ஒருமித்து சிந்திக்கும் போது, ஒருமித்து செயல்படும் போது, நம் நடுவில் யார் வாசம் பண்ணுறாருன்னா தேவன் வாசம் பண்ணுகிறார். அல்லேலூயா. நீங்கள் ஒரு இடத்துல 2 பேர் ஒருமித்து இருக்கிற இடத்துல தான் கர்த்தர் வந்து வாசம் பண்ணுறார். அங்கே தான் நான் இருக்கிறேன்னு சொல்கிறார். கர்த்தருடைய ஆசீர்வாதம் அங்கே தான் இருக்கும். தன்னிச்சையாக செயல்படுறதுக்கு நீங்கள் திருமணம் பண்ணலை. நீங்கள் 2 பேரும் ஒருமித்த கருத்தோடு இருக்கணும். அந்த பெருமைகளை தயவுசெய்து வெளியே எடுத்துருங்க, அகந்தைகளை எடுத்துருங்க, மேட்டிமைகளை எடுத்துருங்க. ஒருத்தரோட ஒருத்தர் தாழ்மையாய் மனம் திறந்து ஒருத்தரோட ஒருத்தர் காரியங்களை பேசவும் நீங்கள் எப்பொழுதும் மனம் திறந்தவங்களாக இருங்க. கர்த்தர் உங்களையும் உங்களுடைய ஃபினான்ஷியல் லைஃப்பையும் ஆசீர்வதித்து குறைவுகளை நீக்கி வழிநடத்த தேவன் வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. நான் சொல்லுவேன், சில வேளையில் உங்களுடைய ஃபினான்ஷியல் லைஃப் ரொம்ப வீக்காக இருக்கலாம். நீங்கள் அதிகம் சம்பாதிக்காமல் இருக்கலாம், நீங்கள் கொடுக்க வேண்டிய காசை கொடுக்க முடியாமல் இருக்கலாம். நீங்கள் அந்த காரியங்களில் வந்து நீங்கள் ஒருத்தரோட ஒருத்தர் மனம் திறந்து பேசும்போது ஒருவருக்காக ஒருவர் ஜெபிக்கவும் அது என்ன செய்யுதுன்னா உதவியாக இருக்குது. நீங்கள் வந்து உங்கள் பிள்ளையை வந்து ஒரு ஸ்கூலில் சேர்க்கும் போது கூட 2 பேருக்கும் ஒருமித்த கருத்து இருக்கணும். சில வேளையில் மனைவி சொல்லுவாங்க, எதுக்குங்க இந்த ஸ்கூல் வேணாங்க, நம்ம சாதாரண ஸ்கூலில் சேர்க்கலாம், இது போதும் அப்படின்வாங்க. ஆனால் கணவன் அதை ஒத்துக்கொள்ளவே மாட்டார். இல்லை நான் இங்கே தான் சேர்ப்பேன். கடைசியில் பார்த்தோன்னா குடும்பமே பெரிய கடனுக்குள்ளே போயிடும், சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் இருப்பாங்க. அப்படி இருக்காதீங்க. ஒருத்தருடைய ஆலோசனை கொஞ்சம் காது கொடுத்து கேளுங்க. ஒருவேளை தேவனுடைய ஆலோசனை இது இருக்குமோ, இதில் நன்மை இருக்குமோ அப்படின்னு கேளுங்க. நான் சொல்லுவேன், ஒரு இப்படி ஜோம் பண்ணாராம், ஆண்டவரே ஒருவேளை எனக்கு என் வாழ்க்கையில் நண்பர்கள் இல்லாவிட்டால் நான் தவறு செய்யும்போது என்னை உணர்த்தருக்கு சத்ருவையாவது என் வாழ்க்கையில் வைங்க அப்படின்னாராம். என் தவறை நான் சுட்டி காட்டுறதுக்கு எனக்கு ஒரு நண்பன் இல்லாமல் போயிட்டா கூட எனக்கு ஒரு சத்ருவையாவது எனக்கு என் வாழ்க்கையில் வைங்க. ஸோ தி கேன் அட்வைஸ், எனக்கு கொடுக்க வேண்டிய அட்வைஸ். மனைவியை நீங்கள் நண்பனாக தெரிந்தெடுக்காட்டி கூட பரவாயில்ல, சத்ருவாவது நினச்சிக்கிடுங்க. கர்த்தர் அவங்க மூலமாக என்ன பண்ணுவார், பேசுவார். சில வேளையில் எச்சரிப்புகளை தருவார், சில வேளையில் ஆலோசனைகளை தருவார். நான் எதற்கு இதை சொல்கிறேன்னு சொன்னால், உங்கள் சொந்த கண்களில் நீங்கள் பெரிய ஞானின்னு நினைக்காதீங்க. யாருமே அந்த பெருமைக்குள்ளே போகக்கூடாது. தமிழில் சொல்லுவாங்க பாருங்கள், யானை கூட என்ன பண்ணுமா, அதெல்லாம் நல்லா தெரிஞ்சுதான் வச்சுருக்கோம். யானைக்கு என்ன செய்யும், சறுக்கும். அதனால் நீங்கள் பெரிய உலகளாவிய ஃபினான்ஸ் மினிஸ்டராக நீங்கள் இருக்கலாம், இந்தியாவினுடைய பொருளாதாரத்தையே நீங்கள் ஆட்டி படைக்கிற பெரிய ஆளாக இருக்கலாம். ஆனால் வீட்டுக்குள்ளே வரும்போது நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒருமித்த கருத்தை தேடி 2 பேரும் சம்மதித்து காரியங்களை செலவழிக்கும் போது கர்த்தர் உங்களுடைய பொருளாதாரத்தை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்த வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. சரி, அது நம்பர் 1. முதலாவது நான் சொன்ன காரியம், மேக் ஃபினான்ஷியல் டெசிஷன்ஸ் டுகெதர் ஆஸ் அ ஃபேமிலி. குடும்பமாக இணைந்து உங்களுடைய பொருளாதாரத்தின் தீர்மானங்களை நீங்கள் எடுக்க தவறாதீங்க. தன்னிச்சையான தீர்மானங்களை தயவுசெய்து வீட்டை விட்டு எடுத்துருங்க. அது உங்களை ஐக்கியத்தையும் பாதிக்கும், உங்களோட ஆசீர்வாதத்தையும் பாதிக்கும். 2வது, செகண்ட் ட்ரூத் the Bible teaches, be faithful in small money matters. பண விஷயத்திலே கொஞ்ச காரியமாக இருந்தாலும் அதில் உண்மையை கடைபிடிங்க, உண்மையாக இருங்க. பண விஷயங்கள் அதிகத்தில் மாத்திரம் இல்லை, கொஞ்சமாக இருந்தால் கூட அதில் உண்மையை கடைபிடியுங்கள். நீதிமொழிகள் 31ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால், அவள் புருஷனுடைய இருதயம் அவளை நம்பும், அவன் சம்பத்து குறையாது. தமிழில் இந்த டிரான்ஸ்லேஷன் கொஞ்சம் லேக்கிங்காக இருக்குன்னு நான் நினைக்கிறேன். பாதியில் நிறுத்திட்ட மாதிரி எனக்கு தெரியுது. ஆங்கிலத்தில் இதை வாசித்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்குது, அதை விட்டுட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன். அதில் எழுதியிருக்கு, அவளோட புருஷனுடைய இருதயம் அவளை நம்பும். கரெக்ட். ஆனால் அடுத்த பகுதி என்ன சொல்லுதுன்னு சொன்னால், அவன் சம்பத்து என்ன செய்யாதுன்னா குறையவே குறையாது. ஆகவே அவன் போய் திருடியோ அவன் அநியாயமாய் சம்பாரிச்சோ அதை நிரப்ப வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் நம்பிக்கை வந்து வீட்டில் உடையாமல் இருக்குது. அதனால நம்பிக்கையை உடைஞ்சதுனால கொண்டு போய் திருடி அதெல்லாம் நிரப்ப வேண்டிய அவசியமே இல்லை அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கு இங்கிலீஷில். இட் டசன்ட் ஹேவ் டு கெட் டிஸ்ஹானஸ்ட் கெயின் இன் ஆர்டர் டு ஃபில் அப். அப்போ ஒரு குடும்பத்துக்குள்ள ஃபினான்ஷியல்ஸில் சின்ன காரியங்களில் கூட எப்படி இருக்கணும்னா உண்மையாக இருக்க வேண்டியது அவசியம். நோ சீக்ரெட் டீல்ஸ், நோ சீக்ரெட் எக்ஸ்பென்சஸ். இதில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். நீங்கள் லாபானுடைய சம்பவத்தை நீங்கள் நான் ஏற்கனவே வாசித்த சம்பவத்தை படிச்சிங்கன்னா 31ஆம் அதிகாரத்தில் இந்த யாக்கோபு வந்து தன்னுடைய மந்தைகளையும் தன்னுடைய சம்பாத்தியத்தையும் எடுத்துட்டு அவனுடைய தகப்பன் வீட்டுக்கு போக போகிறத ரொம்ப ஓப்பன் ஹார்ட்டடாக யார்கிட்ட பேசினார்னா தன்னுடைய மனைவிமார் லாகேல்
லேயாள்கிட்ட மனம் திறந்து சொன்னார். ஆனால் ராகேல் செய்த வேலையை நீங்கள் பார்த்தீங்கன்னா 19ஆம் வசனத்தில், லாபான் தன் ஆடுகளை மயிர் கத்தரிக்க போயிருந்தான். அந்த சமயத்திலே ராகேல் தன் தகப்பனுடைய சொரூபங்களை திருடி கொண்டாள்னு போட்டிருக்கு. இவர் எத்தன், ஊரறிஞ்ச எத்தன், பரவாயில்ல, கடவுளை பார்த்து ஏதோ மனம் திரும்பி முதல் முறையாக ஏதோ ஏமாத்தாம தன்னுடைய சொந்த மனைவிகள்கிட்ட என்ன பண்ணாருன்னா மனம் திறந்து பேசினார். ஏமா, இந்த மாதிரிலாம் நான் 10 முறை உங்கள் அப்பா என்னை ஏமாத்திருக்காரு அப்படின்னு சொன்னோன்னே அவங்களும் பரிதாபப்பட்டு, நீங்கள் செய்கிறது கரெக்ட் தான், கர்த்தர் உங்களோடு இருக்கார், நீங்கள் எல்லாத்துக்கும் நாங்கள் சம்மதிக்கிறோம் அப்படின்லாம் சொல்லி சம்மதிச்சாங்க. இப்படி அவர் உண்மையாக பேசி முடித்தா அதில் ராகேல் என்ன செய்கிறான்னா, கிளம்பும்போது தகப்பனுடைய சொரூபங்களை எடுத்துட்டு திருடிட்டு போயிட்டான். கொஞ்ச நாளில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நான் இதை பற்றி நான் பழைய வருஷத்துலையும் பேசினேன். லாபான் விரட்டி கொண்டு கேட்குறான், எனக்கு எப்படி அநியாயம் பண்ணியிருக்கேன், நீ சொல்லாமல் கொள்ளாமல் போயிட்ட, சரி அது ஒரு பக்கம் இருக்கட்டும், என்னுடைய வீட்டில் இந்த சொரூபங்கள்லாம் திருடிட்டு வந்துட்டியேன்னு கேட்டால், அங்கே பாருங்கள் இந்த இன்னசென்ட்டாக இருக்கிற யாக்கோபு சாதிக்கிறான் பாருங்க, என் வீட்டில் அது இல்லை, நீ வேணா தேடிக்கோ, எங்கே வேணா தேடு, நான் அந்த மாதிரி உன்னுடைய பொருளை திருடலை, ஆனால் வீட்டில் ஒரு திருடி உட்காந்துருக்கு. அந்த மாதிரி அதுக்கு ஒரு பொய் வேற, அது ஏன் நான் இப்போ படுக்க விட்டு நான் எழும்பலை, அப்பாவை ஏமாற்றி அது ஒன்று உட்காந்துருக்கு, எல்லாத்தையும் திருடிட்டு மடி கீழே வச்சிருக்கு. இது ரொம்ப ஆபத்தானது. குடும்பங்களில் இதை போல ஒளிவு மறைவுகள் இருக்கக்கூடாது. நோ சீக்ரெட் டீல்ஸ். ஆனஸ்டாக இருங்க, கொஞ்ச காரியங்களில் கூட ஆனஸ்டாக இருங்க. நீங்கள் பாருங்கள், இந்த வெளிப்படையான வாழ்க்கையை நீங்கள் தெரிந்தெடுத்து கொள்வீங்களானா பிசாசுக்கு நம்ம இடம் கொடுக்காமல் இருப்போம், சோதனையில் சிக்காமல் இருப்போம், அநியாய பணங்கள் நம்ம வீட்டுக்குள்ளே வராது. இந்த லஞ்ச ஊழல்லாம் பெருகிற இடங்களை நீங்கள் பாருங்கள், கணவன் மனைவிக்குள்ளே உண்மை இருக்காது, சொல்லவே மாட்டாங்க வீட்டில். கடைசியில் பெரிய அளவில் கேஸ் மாட்டினா தான் எல்லாருக்கும் தெரியும் இந்த மாதிரி நடந்திருக்குன்னு, சொல்லவே மாட்டாங்க. சின்ன காரியங்களில் கூட உண்மையாக இருங்க. டோன்ட் ஹைட் எனி திங். உங்கள் பிஸ்னஸில் ஒரு லாஸ் வந்திருக்குன்னா தயவுசெய்து சொல்லுங்கள் மனைவிட்ட, இந்த மாதிரி ஒரு நஷ்டம் ஆகிடுச்சுமா. சில பேர் வீட்டில் ஒரு நல்ல பிக்சர் போட்டுருவாங்க, எல்லாம் பெர்ஃபெக்டாக போயிட்டுருக்கு, எல்லாம் நல்லா நடந்துகிட்ருக்கு, அப்பப்போ கொண்டு போய் நல்லா ஷாப்பிங்லாம் போய் நல்லா வாங்கி கொடுத்துருவாங்க. மனைவி என்ன நினைப்பாங்கன்னா, நம்முடைய புருஷன் ஓஹோன்னு இருக்காருன்னு நினைப்பாங்க. அப்புறமா பார்த்தா வாங்கினது அத்தனை கிரெடிட் கார்டில் வாங்கியிருக்கோம், அதை கட்டுறதுக்கு வழி இருக்காது. சொல்லவே மாட்டாங்க, இந்த மாதிரி எனக்கு ஒரு பிரச்சனை இருக்குன்னு சொல்ல மாட்டாங்க. நான் சொல்லுவேன், உண்மையாக இருங்க, வருமானத்தில் உண்மையாக இருங்க, செலவில் உண்மையாக இருங்க, மனம் திறந்து காரியங்களை எப்பொழுதும் வெளிப்படையாக பேசுறதுக்கு தீர்மானம் எடுங்க. கர்த்தர் அந்த உண்மையை ஆசீர்வதிப்பார். உண்மை உள்ள மனுஷன், ஒருவர் எப்படி சொன்னார், a small thing is a small thing but faithfulness in small things is a big thing. சின்ன காரியம் சின்ன காரியம்தான், ஆனால் சின்ன காரியங்களில் உண்மைன்றது பெரிய காரியம். சின்ன காரியத்தில் உண்மையாக இருக்கிறது பெரிய காரியம். நம்முடைய வாழ்க்கையில் அந்த உண்மையை நீங்கள் பாதுகாத்து கொள்ளுங்க. எதுலேயும் ஒளிவு மறைவு வேணாங்க. நம்ம இந்த பண விஷயங்களில் இன்னொருத்தர் நம்மளை சந்தேகப்பட்டே வாழ்கிற மாதிரி வச்சுக்கிடக்கூடாது, சந்தேகத்திலே நம்மளை வச்சிடக்கூடாது. என்ன செய்ய போகிறாங்களோ தெரியலையே அப்படின்னே பயந்துட்டு இருக்கக்கூடாது. மனைவி இன்னைக்கு என்ன குண்டை போட போகிறாரோ தெரியலையே, இன்னைக்கு என்ன கதை விட போகிறாரோ தெரியலையே, இன்னைக்கு என்ன நடக்க, அப்படி இருக்கக்கூடாது. வெளிப்படையாக இருக்கணும், காரியங்கள் ஓப்பனாக இருக்கணும். கஷ்டமோ நஷ்டமோ லாபமோ வருமானமோ எதுவாக இருந்தாலும் வெளிப்படை. கீப் அன் ஓப்பன் ஸ்பிரிட் and your relationship will grow strong. சில பேர் ரொம்ப நினைக்கிறாங்க, இந்த மாதிரி சொல்லாமல் இருக்கிறது பெரிய கெட்டிக்காரத்தனம் நினைக்கிறாங்க. நீங்கள் பெரிய கெட்டிக்காரங்களாக இருக்கலாம், அந்த கெட்டிக்காரத்தினுடைய முடிவு என்னன்னு கேட்டால் குடும்பத்தில் உள்ள உறவுகள் உடஞ்சி போயிடும். நீங்கள் நம்பிக்கைக்குரியவர்களாக இருக்கவே முடியாது, உங்களை ஒருவரை நம்ப மாட்டாங்க. நீங்கள் உண்மையே சொன்னால் கூட என்ன பண்ண மாட்டாங்க, நம்ப மாட்டாங்க. ஆமாம்மா நீங்கள் சொல்கிறதெல்லாம் தெரியும், எல்லாம் இவ்வளோ நாளாக நான் உங்கள் கதையெல்லாம் எவ்வளோ கேட்டாச்சு, எவ்வளோ பார்த்தாச்சு. இல்லைம்மா நான் சொல்கிறேன் பைபிள் சத்தி, நீ பைபிள் எடுத்துகிட்டு வா, நீ என்னென்ன எடுத்துகிட்டு வா, அதெல்லாம் நம்ப மாட்டேன். they never believe you, they see you with suspicion. It's not a good thing for a healthy family. நம்முடைய வீட்டில் அந்த நம்பிக்கையை உடைக்காமல் நம்ம எப்போவுமே சின்ன காரியங்களில் கூட உண்மையை பேசுவதற்கு நாம் தீர்மானிக்க வேண்டியது மிக மிக முக்கியம். அப்போ நம்பர் 1, ஃபினான்ஷியல் லைஃப்பில் ஒரு பெரிய ஒரு பிரேக் த்ரூ வேணுமா, மேக் ஃபினான்ஷியல் டெசிஷன்ஸ் டுகெதர். நீங்கள் எடுக்கிற எல்லா தீர்மானங்களையும் நீங்கள் ஒருமித்து எடுக்க தீர்மானியுங்கள். நம்பர் 2, பி ஃபெய்த்ஃபுல் இன் ஸ்மால் திங்ஸ். சின்ன காரியங்களில் கூட உண்மையாக இருங்க, மறைவு ஒளிவிடம் இருக்கக்கூடாது. நம்பர் 3, மூன்றாவது, சப்ளிமெண்ட் ஆர் காம்ப்ளிமெண்ட் ஈச் அதர் இன் யோர் ஒர்க். கணவன் மனைவியாக வீட்டின் வருமானங்கள் குறையும் போது
தேவை வரும்போது 2 பேரும் இசைந்து ஒருவருக்கொருவர் ஒத்துழைத்து உதவி செய்ய கரத்தை நீட்டுங்க, சப்ளிமெண்ட் பண்ணுங்க. ஒரு காரியத்தின் வெற்றிக்கு 2 கைகள் கரங்கோக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். அதனால இதுல 2 பேரும் சேர்ந்து இசைந்து வேலை செய்ய வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். ஒருவேளை கணவன் கம்மி சம்பளம் வாங்கியிருக்கலாம், நீங்க எதிர்பார்த்த அளவு சம்பளம் கிடைக்காம இருக்கலாம். ஆனா மனைவி அதற்கு ஏற்ற விதமா சப்போர்ட்டிவா இருந்தாங்கன்னு வச்சுடுங்களேன், எவ்வளவு குறைஞ்ச சம்பளத்தை வச்சு என்ன பண்ணிடலாம், உயிர் வாழ்ந்துடலாம், வெற்றி எடுத்துடலாம். அதுக்கு தேவை 2 பேர் ஒருமித்த கருத்தோடு ஒருத்தரோட ஒருத்தர் ஒத்துழைப்பை கொடுப்பது, சப்போர்ட்டிங் ஈச் அதர், தங்களுடைய பங்களிப்பை கொடுப்பது. ஒருவரே பாரத்தை சுமக்கிறது இல்லை, சேர்ந்து வேலை செய்வது. அதனால தான் வேதம் சொல்லுகிறது, ஒண்டியா இருக்கிறவனுக்கு ஐயோ, இருவரா இருந்தால் அவருடைய பிரயாசத்துக்கு மிகுந்த பலன் உண்டு. அதனால தான் கர்த்தர் நம்மளை 2 பேரும் ஒண்ணா சேர்த்து வச்சிருக்கிறாரு. ஏன் ஒரு குடும்பமா இணைச்சு வச்சிருக்கிறாருன்னா, ஒருத்தர் பலவீனப்படும் போது இன்னொருத்தர் தூக்கி விடணும், ஒருவர் விழும்போது இன்னொருத்தர் தூக்கி விடணும். அது சப்போர்ட்டிவா இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். அநேக வீடுகள் இப்படி இருக்கிறது இல்லை. சில வீடுகளை பார்த்தீங்கன்னா கணவன் மைனர் மாதிரி சுத்தி கொண்டே இருப்பார். அவர் பாட்டுக்கு அவர் நினைச்ச இடத்துக்கு சுத்திட்டு வாங்கிட்டு ஜாலியா சுத்துவார். கஷ்டப்படுறதெல்லாம் பார்த்தீங்கன்னா வேர்வை சிந்தி மொத்தமா ஓடா தேஞ்சு போறது யாருன்னா மனைவி. சில வீடுகள் அப்படியே ஆப்போசிட், மனைவி ஆக்ட்ரஸ் போல சுற்றி வருவாள். ஒரே ஷாப்பிங் தான், மாசத்துக்கு ஒரு புடவை, பார்த்ததெல்லாம் வாங்கிட்டு, ஏதாவது கேட்டதை வாங்கி கொடுக்கலாம், பெரிய பிரச்சனை பண்ணிக்கிட்டு அந்த அம்மா ஒரு பக்கம் அப்படியே மினிக்கிட்டு வருவாங்க. ஐயாவை பார்த்தீங்கன்னா எலும்பும் தோலுமாகி இன்னைக்கா நாளைக்கான்னு தெரியாத அளவு அவர் தேஞ்சிட்டு கிடப்பார். இப்படி இருக்கக்கூடாது குடும்பம். 2 பேரும் ஒருத்தரோட ஒருத்தர் என்ன பண்ணணும், இசைஞ்சு போய் பலவீனப்படுற நேரத்தில் ஒருத்தருக்கு ஒருத்தர் கை தூக்கி நிறுத்துகிறவர்களாக என்ன பண்ணணும், இருக்கணும். சில வீடுகளை கவனிச்சிருக்கீங்களா, அந்த கணவன் சொல்ல, ஏம்மா வேணாமா இன்னொரு நாள், அதெல்லாம் கிடையாது, இந்த மாதம் வாங்கி கொடு. நீங்களாம் ஒரு புருஷனா? இப்போ அவர் இன்னொன்று வேற ப்ரூவ் பண்ணணும், தான் புருஷன்னு ப்ரூவ் பண்ணணும். எப்படி இருக்கு பாருங்க. அப்படி இல்லை, 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செய்கிறவர்களாக இருக்கணும். அப்போ தான் நீங்கள் குடும்பத்தை வெற்றியாக நடத்திட்டு போக முடியும், நடத்திட்டு போகணும். வேதத்தை நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன். 31ஆம் அதிகாரம் நீங்கள் நீதிமொழிகளுக்கு வருவீங்களான்னா, அந்த கணவன் கனம் பெற்றவனா வாசலில் உட்காந்துருக்கிறான். மனைவியினுடைய பங்களிப்பு அந்த குடும்பத்துக்கு நீங்கள் பாருங்கள், அந்த ஃபினான்ஷியல்ஸ்க்கு, வீட்டினுடைய வருமானத்திற்கு மனைவியினுடைய பங்களிப்பை பாருங்கள். உங்களுக்கு காண்பிக்கிறேன். 13ஆம் வசனம், ஆட்டு மையரையும் சணலையும் தேடி தன் கைகளினால் உற்சாகத்தோடு என்ன செய்கிறாள், வேலை செய். நம்ம நினைக்கிறோம் பெண்கள் வேலை செய்யறது இப்போதான் 21ஆம் நூற்றாண்டு நினைக்கிறோம், 20ஆம் நூற்றாண்டு. இல்லை, அந்த காலத்திலேயே அந்த அம்மா என்ன பண்ணியிருக்காங்கன்னா வேலை செஞ்சுருக்காங்க. கைகளினால் அவள் வேலை செய்கிறாளாம். கணவன் ஒரு பக்கம் மதிப்பான ஒரு இடத்துல உட்கார்ந்தாலும் மனைவி இன்னொரு பக்கத்தில் கைகளினால் வேலை செய்கிறாள். ஆட்டு மயிரையும் சணலையும் தேடி தன் கைகளினால் உற்சாகத்தோடு வேலை செய்கிறாள். 19ஆம் வசனம், தன் கைகளை ராட்டினத்தில் வைக்கிறாள், அவள் விரல்கள் கதிரை என்ன செய்யும், பிடிக்கும். 22ஆம் வசனம் பாருங்க, ரத்தன கம்பளங்களை தனக்கு உண்டு பண்ணுகிறாள், மெல்லிய புடவையும் ரத்தாம்பரமும் அவள் உடுப்பு. அவளே தன்னுடைய ட்ரெஸ்ஸை தச்சுக்கிறாளாம். வெளியில போய் சொந்தமாக வாங்க போனால் பெரிய செலவாயிடும், நம்மளே சணல் வாங்கி நம்மளே நூல் வாங்கி நம்மளே என்ன பண்ணலாம், செஞ்சு நமக்கு தச்சு போட்டால் இதை கொஞ்சம் சீப்பாக முடிக்கலாமே அப்படின்னு சொல்லி அவள் அந்த குடும்பத்தினுடைய ஃபினான்ஷியல் பேர்டன் ஆகாமறி அவள் தைக்கிறதை கற்றுக்கொண்டு கையினால் உற்சாகமாக வேலை செஞ்சு தனக்குரிய ட்ரெஸ்ஸை அவளே என்ன பண்ணுகிறாள்னா தைத்து கொள்ளுகிறாள். 24ஆம் வசனத்தில், மெல்லிய புடவைகளை உண்டு பண்ணி விற்கிறாள். நம்மலாம் பிஸ்னஸ் இப்போ விமென்லாம் இப்போ தான் வந்திருக்காங்க நம்ம நினைக்கிறோம். 20ஆம் நூற்றாண்டு தான் பெண்கள்லாம் வியாபாரத்தில் இறங்கிட்டாங்க. அன்றைக்கே இந்த அம்மா செஞ்சுருக்காங்க, குணசாலியான ஸ்திரீ. அதுக்கு தான் அந்த அம்மா குணசாலியான ஸ்திரீன்னு பேர் வச்சிருக்கு. பாருங்க, அந்த அம்மா என்ன மெல்லிய புடவைகளை உண்டு பண்ணி விற்கிறாள், கச்சைகளை வர்த்தகரிடத்தில் ஒப்புவிக்கிறாள். 27ஆம் வசனத்தில், அவள் சோம்பலின் அப்பத்தை புசியாமல் தன் வீட்டு காரியம் எப்படி நடக்கிறது என்று கண்ணோக்கமாக இருக்கிறாள். இது என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, தனியாக ஒரு ஆள் வேலை செய்யறது இல்லை, போத் ஆஃப் தம் பார்ட்னர் வித் ஈச் அதர். 2 பேரும் எசஞ்சு என்ன பண்ணுவாங்கன்னா ஒருத்தருடைய பாரங்களை சுமந்து, ஒருத்தர் பலவீனப்படும் போது நாம் எப்படி இதை மேக்கப் பண்ணுறது, இதை எப்படி செட்ரைட் பண்ணுறது, இது எப்படி நம்ம சப்போர்ட் பண்ணுறது, இந்த ஃபேமிலிக்கு தேவைகள் இருக்குது, நம்ம பிள்ளைகளுக்கு தேவை இருக்குது, இதை எப்படி நம்ம மினிமைஸ் பண்ணலாம், எந்த இடத்துல செலவை குறைக்கலாம், எந்த இடத்துல நாம் கொஞ்சம் விட்டு கொடுக்கலாம், நம்முடைய தேவைகளை கொஞ்சம் மட்டுப்படுத்தலாம், எந்த இடத்துல நாம் கொஞ்சம் வித்தியாசமாக யோசித்து காரியங்களை செய்து ஞானமாக இந்த
தேவைகளை எப்படி நம்ம பூர்த்தி செய்கிறது, அப்படி இந்த மனைவி யோசித்து 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 ஒவ்வொரு காரியமாக செய்கிறா. சிலர் இருக்காங்க, ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துட்டா போதும், நீங்கள் எனக்கு ஒரு சூயிங் மிஷின் வாங்கி கொடுங்க, இப்போ நான் தச்சு என்ன பண்ண போகிறேன்னா எல்லா தேவையும் சந்திச்சிருவேன். அந்த சூயிங் மிஷின் வாங்கின நாளோட சரி, ஜெபம் பண்ணி அபிஷேகம் பண்ணதோடு சரி, அதிகமாக சூயிங் மிஷின் சும்மா அங்கே ஒட்டுறதான் பிடிச்சிடுவோம். எதை கேட்டாலும் நான் இதை பண்ணிடுவேன் அதை பண்ணிடுவேன், நீ அதை வாங்கி கொடு, நான் என்ன மாற்றி உருட்டிடுறேன் பாரு, எல்லாம் வாங்கி போட்டுற வேண்டியது. வாங்கி போட்டதுக்கப்புறமா அதெல்லாம் எங்கே செய்ய முடியும், அதெல்லாம் செய்ய முடியுமா, நீ வேணா செய். இருக்கிற செலவுக்கு மேலே இன்னொரு செலவு. ஆனால் அவள் எப்படி வேலை செய்ய உற்சாகமாக என்ன செய்கிறாள், வேலை செய்கிறாள். சில கணவன்மார் மனைவிட்ட போய் நீ எனக்கு தனியாக பிஸ்னஸ் ஆரம்பிச்சு கொடு, எப்படி உலகத்தை பரட்டி காட்டுறான் பாரு. இந்த அம்மா பாவம், அந்த அம்மா சேர்த்த சம்பாத்தியம், அவங்க அம்மாட்ட ஃபோன் பண்ணி நீ எனக்கு கொஞ்சம் காசு கொடு, நான் ஏதாவது என் புருஷன் பாவம் இவ்வளோ செய்கிறேன்றார், நான் ஏதாவது ஹெல்ப் பண்ணுறேன், அங்கே இங்கே வாங்கி கொண்டு வந்து கொடுத்தா, இவர் பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அவர் பிஸ்னஸே எப்படி போகும்னா ஆரம்பமே எடுத்த உடனே ஜிஎம்ல வேலை செய்கிற மாதிரி தான் ஒரு லெவலில் அவர் போவார். எடுத்த உடனே எல்லா செலவும் எதுக்கு போச்சுன்னா இங்கே கொடுத்தேன் அங்கே கொடுத்தேன் அப்படி பண்ணேன் இப்படி பண்ணேன், கடைசியில் ஒன்றும் நடக்காது. வாங்கின அத்தனையும் கடன் தான், முடிஞ்சு போச்சு. இருந்த கொஞ்சம் சேமிப்பும் போச்சு. அப்படி கிடையாது. நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து இதை எப்படி பலப்படுத்துறது, இதை எப்படி சீர்படுத்துறது, ஈச் ஒன் ஹெல்பிங் ஈச் அதர், ஆடம்பர செலவுகள் எப்படி குறைக்கிறது, நம்ம ரெண்டு பேரும் நமக்கு வர்ற வருமானத்தை அழகாக எப்படி மெயின்டைன் பண்ணுறது, ஒருத்தர் சைடில் இன்னொரு பக்கம் செலவு போச்சுன்னா இன்னொரு பக்கம் எப்படி குறைச்சிக்கலாம், இது ரொம்ப முக்கியங்க. கணவன் மனைவி ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் எதிரும் புதிருமா இல்லை, நீங்கள் ரெண்டு பேரும் ஒருத்தரோட ஒருத்தர் இசைஞ்சு கொடுத்து ஒருத்தருக்கு ஒருத்தர் ஃபில்அப் பண்ணுற வேலையை நம்ம செய்யணும். இதை சொன்ன உடனே சில சகோதரர்களுக்கு ரொம்ப சந்தோஷமாயிரும். பாஸ்டர் சொன்னார்ல, இன்னையிலேருந்து நீ அட்ஜஸ்ட் பண்ணி தான் வாழணும் என்ன அப்படின்னு சொல்லி இதே ஒரு சாக்கா வச்சு வாழ்நாள்லாம் அட்ஜஸ்ட்மெண்ட்லேயே ஓட்டக்கூடாது. இது வந்து எப்போ சொல்கிறேன்னா, என்னைக்காவது ஒரு நாள் தான் புயல் அடிக்கும். டெய்லி புயல் அடிக்குமா? டெய்லியாக மழை பெய்யும். ஏதோ ஒரு மழை காலம் ஒரு ஆபத்து நேரத்தில் உதவி செய்யலாம். வாழ்க்கையெல்லாம் உதவியாகவே மாறிடக்கூடாது. நிறைய பேர் லைஃப் டெய்லி ஃபயர் இன்ஜின் வந்து இறங்குற மாதிரி தான், வீட்டில் டெய்லி ஒரு ஆபத்து இருக்கும். அப்படி இருக்கக்கூடாது. பலவீனப்படுற நேரத்தில் தூக்கி விடணும். இதே ஒரு ஒரு ஸ்பிண்டில் மாதிரி சுற்றிக்கிட்டே இருக்கக்கூடாது. சில பேரோட லைஃப்பை பார்த்தீங்கன்னா டெய்லி ஒரு ப்ராப்ளம் தான், வாழ்நாள் எல்லாம் குறை. அப்படி இல்லை, ஒருத்தருக்கு ஒருத்தர் பலவீனப்படும் போது தூக்கி விடுறாங்களா, அதுலேருந்து பலப்பட்டு அடுத்த லெவலுக்கு போகணும். உங்களோட வாழ்க்கையை நீங்கள் சீர்படுத்தணும். சில வேளையில் நான் சொன்னது போல் நம்ம எல்லாருமே கல்யாணம் பண்ணுறது வந்து முதல் அனுபவம். இது அதில் உள்ள செலவுகள், அதில் உள்ள நஷ்ட கஷ்டங்கள் நமக்கு தெரியாது. அடிபட்ட பிறகு தான் தெரியும். நீங்களும் அப்படி தான், நானும் அப்படி தான். நான் எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பேசினா கூட நானும் எப்படி உங்களோட தான் நான் பயணிக்கிறேன். எல்லாமே கல்யாணம் ஆரம்பிக்கும் போது எல்லாம் பர்ஃபெக்டாக ஆரம்பிக்கல. இட் ஸ்டார்டட் வித் லேர்னிங் லெசன்ஸ் அலாங் த வே. நிறையா லெசன்ஸை வந்து அனுபவத்தில் தான் படிச்சுக்கிறோம். சரி, இதெல்லாம் நம்ம செலவு பண்ணக்கூடாது, இப்படியெல்லாம் இதில் வேஸ்ட் பண்ணக்கூடாது, இதில் கொண்டு போய் நம்ம காசை போட்டுறக்கூடாது, இதெல்லாம் நிறைய காரியங்களை நானும் தவறு செஞ்சு தான் கற்றுக்கிட்டேன். ஆண்டவரோட கிருபை, ஏதோ சீக்கிரமாக கற்றுக்கிட்டேன், அதனால படிச்சிருக்கேன். அவ்வளோதான் வித்தியாசம். மற்றபடி நான் ஆரம்பத்துலேருந்தே எல்லாம் பெர்ஃபெக்டாக செஞ்சேன்னு நான் சொல்ல மாட்டேன். ஐ எம் நாட் போஸ்டிங். எல்லாம் பெர்ஃபெக்ட். ஆரம்பத்துலேருந்து என் ஃபினான்ஷியல்ஸ்லாம் பர்ஃபெக்ட் கிடையாது. ஐ மேட் சம் மிஸ்டேக்ஸ் என் லைஃப்பில். ஃபினான்ஷியல்ஸ்லாம் நான் மிஸ்டேக்ஸ் பண்ணியிருக்கேன். அதனால் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கேன். குடும்பமாக நாங்கள் பாதிக்கப்பட்டிருக்கோம். எனக்கு ஆரம்பத்தில் வந்து ஒரு ஆசை. என்ன ஆசைன்னா, ஒரு ஸ்டுடியோ ஒன்று கட்டணும். நான் மியூசிக் பண்ணி நான் வந்து கொஞ்சம் என்னை ஸ்ட்ரெங்தன் பண்ணணும். எனக்கு ஒரு ஆசை, ஒரு பேஷன். மியூசிக் வாஸ் மை பேஷன். அப்போது நான் ஆனால் அதுக்கு வந்து நம்மளுக்கு வருமானமும் இல்லை, அதுக்கு வேண்டிய சேமிப்பும் கிடையாது, சம்பளமும் கிடையாது. அந்த நேரம் பார்த்து என்னோடய கசின் ஒருத்தர் இருந்தான். அவன் நல்ல வேலையில் இருந்தான். அவன்கிட்ட சும்மா ஒரு நாள் சொன்னேன், இந்த மாதிரி ஒரு வீட்லேயே ஒரு ஸ்டுடியோ ஒன்று பண்ணலான் இருக்கேன். நான் அதை கவலைப்படாத, நான் உனக்கு என்ன பண்ணுறேன்னா, எங்கள் கம்பெனிலேருந்து எனக்கு லோன்லாம் இருக்குது, நான் வாங்கி கொடுக்குறேன் உனக்கு, நீ வாங்கிக்கோ, எவ்வளோ வேணும் அப்படின்னா. உடனே உட்காந்து கால்குலேட் பண்ண ஒரு 2,85,000 ரூபாய். இது நான் சொல்கிறது 2004 5 ஏதோ ஒன்று, 2 3 ஏதோ சரியில்லை. கல்யாணம் ஆகி ஒரு 2 வருஷத்தில் நினைக்கிறேன், 2-3 வருஷத்தில். அவன் பாருங்க கொஞ்ச நாளில் வந்து ஒரு செக்கை கொடுத்துட்டான் 2,85,000. அவ்வளோதான். திருப்பி கொடுக்க வேண்டிய காசு, இது காணிக்க கிடையாது, திருப்பி கொடுக்க வேண்டிய காசு. நான் உடனே ஓகான்னு 2,85,000 நான் எக்யூப்மெண்ட்லாம் வாங்கி, ஸ்டுடியோவுக்கு ஸ்பீக்கரு அது இதுன்னு வாங்கி எல்லாம் செட்டப்லாம் பண்ணி, ஆரம்பம் பயங்கர படாம்பிக ஆரம்பம். வர்றவங்கெல்லாம் பாராட்டிட்டு போனாங்க. கொடுத்த கையோடு சரி, எல்லாம் கை கொடுத்து சூப்பராக இருக்குது சூப்பராக இருக்குது. அடுத்த நாளுக்கு அப்போ தான் தெரிஞ்சு இந்த சூப்பர் நம்ம தான் துமக்கணும்னு. ஏன்னா ஐ ஹவ் டு பே பேக் எவ்ரி மந்த்.
ஒரு மாதத்துக்கு கிட்டத்தட்ட 8,000 rupees நான் திருப்பி தரணும். எனக்கு வருமானம் இல்லை. அப்போ எனக்கு சபை கொடுத்த சம்பளம் 5,000 ரூபாய். கடன் எவ்வளோ? 8,000 ரூபாய். என்ன மிதப்பு அப்படின்னா, சொல்கிறத கேட்டுக்கிடுங்க, என்ன மிதப்புனா, கர்த்தர் யாவையும் செய்து முடிப்பார். இந்த கோமாளி வேலையை அன்றைக்கி செஞ்சேன் நான். 2 வருஷம் நான் பட்ட பாடு ஆண்டவருக்கு மட்டும்தான் தெரியும். டு பே பேக் தட் மணி. நான் கொடுக்கவே முடியல, ரொம்ப கஷ்டப்பட்டேங்க, பயங்கர கஷ்டப்பட்டேன். என்னால் அந்த காசை 8,000 ஒவ்வொரு மாதம் கொண்டு போய் நான் கொடுக்கறதுக்கு பட்ட பாடு, ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஆண்டவர்கிட்ட ஒரு நாள் நான் மன்னிப்பு கேட்டேன். ஆண்டவரே, என் பேராசையை மன்னியும். இது தேவையில்லாத ஒரு காரியத்தை நான் அவசரப்பட்டு நான் இந்த மாதிரி ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டை நான் பண்ணி நான் என் குடும்பத்தில் கூட சந்தோஷமாக ஒரு இடத்துக்கு வெளியே கூட போக முடியாது. ஏன்னா கடன், எதை எடுத்தாலும் ஒரு சின்ன துணி வாங்கணும், ஒரு இடத்துக்கு போனால் கூட உடனே ஐயோ இந்த மாதம் கடன் யார் கொடுக்குறது, இந்த 8,000 எப்படி சேர்க்கறது, வர்ற காசெல்லாம் கடன் 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 கடன், இதே தான். ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்து மன்னிப்பு கேட்டேன். கர்த்தர் கிருபையா 3வது வருஷம் கர்த்தர் என்னை அதுலேருந்து விடுவிச்சார். அன்னைக்கு எடுத்த தீர்மானங்க, இனி ஸ்டுடியோவா மண்ணா ஒன்றும் கிடையாது, எல்லாத்தையும் விற்றுவிட்டு இப்போ நிம்மதியாக இருக்கேன், கடன் இல்லாமல் இருக்கேன். வர்ற வருமானம் என்ன, அதற்கேற்றது போல் என்னையே நான் என்ன பண்ணிக்கிறேன்னா மாற்றிக்கிறேன். நான் என்னுடைய வருமானத்துக்கு ஏற்ற விதமாய் என்னுடைய செலவுகளையும் குறைச்சிக்கிறேன். என் மனைவி அதே போல் தான், தேவைகளுக்கு ஏற்ற விதமாக அவங்க அப்படியே பேலன்ஸ் பண்ணி போவாங்க. உங்களோட வாழ்க்கை அப்போ இருந்து பாருங்கள், நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீங்க. 2 பேரும் பேலன்ஸ் அவுட் ஈச் அதர். டோன்ட் மேக் பர்டன்ஸ் ஆன் யுவர் லைஃப் தட் யூ cannot bear. ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். ஆசைப்பட்டதை வாங்கிட்டு அப்புறமா அதுவே வேதனையாக மாறிடக்கூடாது, கண்ணீராக மாறிடக்கூடாது, ராத்திரி தூக்கம் இல்லாமல் சமாதானம் இல்லாமல் போயிடக்கூடாது. உங்கள் வாழ்க்கைகளை ரொம்ப எச்சரிப்போடும் ரொம்ப கவனத்தோடு நீங்கள் நடத்த வேண்டியது மிக மிக அவசியம். ஸோ 3வது, சப்ளிமெண்ட் ஆர் காம்ப்ளிமெண்ட் ஈச் அதர் இன் யோர் ஒர்க். உங்களுடைய வேலையினால் ஒருவருக்கு ஒருவர் உதவி செய்து உயர்த்தி தூக்கிவிட தீர்மானம் எடுங்க. உங்களுடைய ஃபினான்ஷியல்ஸ் ஆசீர்வாதமாக இருக்கும். 4வது, நம்பர் 4, 4வது மிக முக்கியமானது, டீச் சில்ட்ரன் த வேல்யூ ஆஃப் மணி. உங்கள் குடும்பத்தினுடைய ஃபினான்ஷியல்ஸ் நல்லா இருக்கணும்னா உங்களோட வருங்கால சந்ததிகளாகி உங்களோட பிள்ளைகளுக்கு பணத்தின் மதிப்பையும் பணத்தினுடைய விலையையும் தயவுசெய்து சொல்லிக் கொடுங்க. பணத்தினுடைய விலை தெரியாமல் பிள்ளைகளை வளர்க்கவே வளர்க்காதீங்க. அது ரொம்ப டேஞ்சரஸான ஒரு காரியம். நீங்கள் வேதத்தில் ஒரு வசனத்தை உங்களுக்கு காண்பிக்கிறேன். நீதிமொழிகள் 6ஆம் அதிகாரம் முதல் 3 வசனம். என் மகனே, நீ உன் சிநேகிதனுக்காக பிணைக்கப்பட்டு அந்நியனுக்கு கையடித்து கொடுத்தாயானால் நீ உன் வாய்மொழியினால் சிக்குண்டாய், உன் வாயின் வார்த்தையினால் பிடிபட்டாய். இப்பொழுது என் மகனே, உன் சிநேகிதனுடைய கையில் நீ அகப்பட்டு கொண்டால் நீ உன்னை தப்புவித்துக் கொள்ள ஒன்று செய். உன் கண்ணுக்கு நித்திரையும் உன் கண்ணிமைக்கு தூக்கம் வரவிடாமல் உன் சிநேகிதனிடத்தில் போய் உன்னை தாழ்த்தி அவனை வருந்தி கேட்டுக்கொள். வெளிமான் வேட்டை கைக்கும் குருவி வேடன் கைக்கும் தப்புவது போல நீ உன்னை என்ன செய், தப்புவித்துக்கொள். இது யார் கொடுத்த ஆலோசனைனா பெற்றோர் பிள்ளை கொடுத்த ஆலோசனை. இன்னொருத்தனுக்கு போய் ஷோரிட்டி கையெழுத்துலாம் போட்டுறாதப்பா, போட்டுட்ட நீ கண்ணியில் சிக்கிடுவ. ஜாக்கிரதையாரு. யாருக்கு சொல்லிக் கொடுத்தாங்கன்னா பெற்றோர் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுத்த ஆலோசனை. இன்னைக்கு நிறைய பிள்ளைகள் பணத்தினுடைய விலையே தெரியாம அருமை தெரியாம வளர்க்கப்படுறாங்க. இது பெரிய ஆபத்து. நிறைய குடும்பங்களை பார்க்குறேன், பெற்றோர் ரொம்ப சிக்கனம் பார்த்து ரொம்ப ஜாக்கிரதையோட பணத்தை சேமித்து பிள்ளைங்களுக்கு நல்ல படிப்பு கொடுத்து அவங்களுக்கு வேண்டிய தேவைகள்லாம் நல்லா தான் வளர்த்துட்டு வர்றாங்க. ஆனால் அந்த பிள்ளைகளுடைய விஷயங்கள்லாம் அவங்க என்ன பண்ணுறது இல்லைன்னா அந்த கட்டுப்பாடை அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கறது இல்லை. சிறு வயதிலேயே பிள்ளைகள் தேவையற்ற காரியங்களையும் கேட்ட உடனேயும் பிள்ளைகளுக்கு வாங்கி கொடுத்துட்டு அவர்களுக்கு பணத்தினுடைய விலையே தெரியாமல் வளர்த்துறாங்க. அவர்களுடைய வருங்காலத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா அவன் வாழ்நாளெல்லாம் கடனும் ஆடம்பர செலவும் பெரிய பிரச்சனைகளில் அடுத்த சந்ததி போய் உட்காருது. பிள்ளைகளுக்கு நாம் சொல்லிக் கொடுக்க வேண்டிய காரியங்கள்ல ரொம்ப எச்சரிப்பாகணும். வீட்டுக்குள்ள 2 பேரும் கணவன் மனைவியும் ஒருமித்த கருத்தோடு உங்களுடைய பண விஷயங்கள்ல பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டிய ஆலோசனை நீங்கள் சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. நீதிமொழிகள் 22:6 சொல்லுகிறது, பிள்ளையானவன் நடக்க வேண்டிய வழியிலே அவனை நடத்து, முதிர் வயதிலேயும் அதை அவன் என்ன செய்வான், விடாதிருப்பான். அப்போ பிள்ளையை நம்ம சொல்லிக் கொடுக்கணும். அவர்களுக்கு நாம் கொடுக்க வேண்டிய ஆலோசனைகளை நாம் கொடுக்கணும். கெட்ட பழக்கங்கள் பண விஷயங்கள் அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடாது. அவருடைய வாழ்க்கைகளில் பணத்தை ப்ரெஷியஸாக அவங்க கையாளணும். எல்லாம் ஆண்டவற்றிலிருந்து வருகிறது, தேவனிடத்திலிருந்து வருகிறது. எல்லா நல்லையும் அவற்றில் தான் வருது. அவர் தான் நமக்கு சம்பாதிக்க பலன் தர்றாரு, அவர் தான் ஐஸ்வர்யத்தை தர்றாரு.
அதற்காக எல்லாம் வீணடிக்கணும்னு அவசியம் இல்லை. அது எல்லாத்தையும் இஷ்டப்படி செலவழிக்கணும் அவசியம் இல்லை. கர்த்தர்ட்ட கணக்கு கொடுக்கணும். நம்ம உத்தரவாதம் உள்ளவர்களாக இருக்கணும். அதனால பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டிய பாடங்கள் ரொம்ப ரொம்ப அவசியம். ஒரு சில பாடங்கள் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் எழுதி கொள்ளுங்க. பிள்ளைகளுக்கு நம்ம பணத்தை குறித்து சொல்லிக் கொடுக்க வேண்டிய சில பாடங்கள். நம்பர் 1, யூ மே ஹாவ் டு வெயிட் டு பை சம்திங் யூ வாண்ட். உனக்கு வேண்டிய ஒரு காரியமாக இருந்தால் கூட அதை நீ பெற்றுக்கொள்ள காத்திருக்க வேண்டும் அப்படின்ற பாடத்தை பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும். காத்திருக்க வேண்டும். யூ ஹேவ் டு வெயிட். அதை பிள்ளைகளுக்கு நீங்கள் ரொம்ப ஆணித்தரமாக சொல்லிக் கொடுக்கணும். கேட்ட உடனே போய் வாங்கி கொடுக்கக்கூடாது. உங்கள்கிட்ட கையில் பணம் இருந்தால் கூட என்ன பண்ணக்கூடாது? என்ன சொல்ல மாட்டேங்கிறீங்க? வாங்கி கொடுக்கக்கூடாது. விசேஷமாக ஒரு பழக்கத்தை நீங்கள் வீட்டில் வச்சுருக்கணும். ஒரு காரியம் வேணும்னு அழுதா வாங்கியே கொடுக்கக்கூடாது. நீ அழுது செத்தாலும் பரவாயில்ல, ஒன்று வாங்கி தர மாட்டேன். கேட்டல பொறுமையாயிரு. அது எப்போ முடியுமோ அப்போ தான் வாங்கி தருவேன். இந்த கண்ட்ரோலை நீங்கள் கையை விட்டுட்டீங்க, அவன் நல்லா கண்டுபிடிச்சிடும். அழுதா கிடச்சிரும், சாப்பிடாம இருந்தால் கிடைக்கும், வீட்டு விட்டு ஓடிடுவேன் மிரட்டா கிடைக்கும். ஓடுனா ஓடு, எங்கன்னா ஓடு, கிடைக்காது. இந்த பழக்கத்தை பிள்ளைகளுக்கு நீங்கள் பழக்கணும். அழுதுட்டா உடனே வாங்கி கொடுக்கறது, அவன் உருண்டுட்டா உடனே வாங்கி கொடுக்கறது, அவன் மிரட்டிட்டா வாங்கி கொடுக்கறது. யூ ஹவ் லாஸ்ட் யுவர் பிளேஸ். எந்த பொருள் அவன் கேட்டாலும் வெயிட். கேட்டல வெயிட் பண்ண. நீ சம்பாதிக்கல, நான் சம்பாதிக்கிறேன். நான் பணத்தை எப்போ செலவழிக்க எனக்கு தெரியும். அதனால் நீ வெயிட் பண்ணு. எமர்ஜென்சியான மேட்டர்ஸ் இருக்குது, அது வேற. டேடி நாளைக்கு எனக்கு ஸ்கூலில் மேப் வாங்கிட்டு வர சொன்னாங்க. வெயிட். அப்படி போய் சொல்லாதீங்க. அண்டர்ஸ்டாண்ட்? ஐ டோன்ட் வாண்ட் டு மேக் உங்களை தப்பாக வைக்கக்கூடாது. நான் அதனால சொல்கிறேன். இன்றைக்கி நம்ம சபையில் நான் வேதனையாக சொல்கிறேன், நான் யாரையும் குற்றப்படுத்தலை. பட் யூ ஹேவ் டு பி வெரி காஷியஸ். சின்ன பிள்ளைங்களுக்கு மொபைல் ஃபோன் வாங்கி கொடுக்கறது பெரிய தப்பு. வாங்கி கொடுக்காதீங்க. அவன் கேட்டானா எப்போ வேணுமோ நான் வாங்கி தருவேன். நீ சம்பாரிச்சு வாங்கிக்கோ. என்கிட்ட இருந்து வாங்கணும்னா நான் எப்போ தீர்மானிக்கணும் அப்போ தான் வாங்கி தருவேன். வாங்கி தர மாட்டேன். சில பிள்ளைங்க நீ வாங்கி கொடுக்கலாம், நான் ஸ்கூலுக்கே போக மாட்டேன். அப்படியா? உட்கார், வீட்டிலே உட்கார், ஒரு செலவு மிச்சம். உட்கார், வீட்டில் உட்கார். ஐயோ என் பிள்ளை ஸ்கூலுக்கு போக மாட்டேன்னு சொல்லிட்டான், நான் மொபைல் வாங்கி கொடுக்கணும். வாங்கி கொடுத்தீங்க, அவன் வாழ்க்கையை உருப்படாமல் போயிடும். வெயிட். எனிதிங் யூ வாண்ட், வெயிட். யூ cannot get it at your own time, at your own convenience. அதெல்லாம் முடியாது. கேட்டியா? அமைதியாக இரு, நான் தருவேன். எப்போ வாங்கி தரணுமோ அப்போ தான் தருவேன். நீ கேட்கும் போதெல்லாம் தர முடியாது. இந்த ஒரு பழக்கத்தை நீங்கள் கண்ட்ரோலில் வைக்க வேண்டியது ரொம்ப அவசியம். அப்போ பிள்ளைகளுக்கு என்ன சொல்லிக் கொடுக்குறோன்னா, நீ என்னதான் விருப்பப்பட்டாலும் ஒரு காரியம் கையில் கொடுக்குறதுக்கு நீ பொறுமையாக இருக்கணும். நினச்ச உடனே வாங்குறது, கேட்ட உடனே கிடைக்கிறது, இது ரொம்ப ஆபத்தானதுங்க. இதனால தான் இன்றைக்குள்ள சொசைட்டி பார்த்தீங்கன்னா நிறைய யங் பீப்புளை பாருங்கள், கையில் ஒரு கிரெடிட் கார்டுன்னு ஒன்று வச்சுருக்கான். இந்த கிரெடிட் கார்டு என்ன சொல்ல தெரியுமா? உன்னோட பணமே இல்லைனா கூட பரவாயில்ல, நீ தேய்ச்சினா போதும், அதுக்கு 10% வட்டி, 20% வட்டி என்ன வந்தாலும் சரி, நீ நினச்சதை உடனே இன்றைக்கே வாங்கிடலாம். அது ரொம்ப ஆபத்தான ஒரு பழக்கம். பிள்ளைகளுக்கு அந்த பழக்கத்தை சொல்லிக் கொடுக்க கூடாது. எனிதிங் தே ஆஸ்க் them to wait. ரெண்டாவது, அவங்க ஒரு காரியத்தை கேட்குறாங்களா, நீங்கள் என்ன சொல்லணும்னா, இதே பொருள் மலிவாக கிடைக்கிறப்ப நான் வாங்கி தரேன். there are other choices. நீ கொடுக்குற ஒன்று தான், நீ கேட்குறது ஒன்று தான்ப்பா சாய்ஸ் இல்லை, நிறைய சாய்ஸ் இருக்குது. சாய்ஸஸ் அவங்க முன்னாடி கொண்டு வாங்க. கேட்டதை உடனே கொடுக்கணும்னு இல்லை, சாய்ஸஸ் இருக்குது. எங்கள் வீட்டில் இது நடக்குது சில தடவை. டேடி ஐ வாண்ட் திஸ். அப்படியா? ஐ லுக் அவுட் ஃபார் த பெஸ்ட் ப்ரைஸ். எங்கே பெஸ்ட் ப்ரைஸ் கிடைக்குன்னு சொல்லிட்டு ஆஃபர் வரும்போது நான் வாங்கி தரேன். அந்த டாய் வந்தால் கூட பரவாயில்ல, இந்த டைமில் ஒரு ஆஃபர் வரும், நான் வெயிட் பண்ணு, நான் வாங்கி தரேன். அதுக்கு 3 மாதம் ஆகும், வெயிட் பண்ண, நான் வாங்கி தரேன். நீங்கள் நினைக்காதீங்க எனக்கு வாங்கி கொடுக்க முடியாது. நான் வாங்கி கொடுக்க முடியும். அந்த ப்ரைஸ்க்கு என்னால் வாங்கி கொடுக்க முடியும். போன வாரம் தான் என் பையனுக்கு ஷாப்பிங் போனோம் நாங்கள். அவன் பர்த்டே டிசம்பர் வந்துச்சு. டிசம்பருக்கு பர்த்டேக்கு ட்ரெஸ்ஸே வாங்கலை. இதை நீங்கள் என்கிட்ட கேட்டு நீங்களும் அந்த மாதிரி செஞ்சிடாதீங்க. இது என்னுடைய குடும்பத்தை நான் நடத்துகிற வழி. எங்களுக்கு ஒரு பாலிசி எங்கள் அப்பா அம்மா சொல்லி கொடுத்தது, பர்த்டேக்கெலாம் அவங்க ட்ரெஸ் வாங்கி கொடுக்க மாட்டாங்க. தேவைன்னா ட்ரெஸ் கிழிஞ்சு போச்சா, குட்டையாக போச்சா, டைட்டாக போச்சா வாங்கிக்கோ. சும்மாலாம் ட்ரெஸ் எல்லாம் கிடைக்காது. கிறிஸ்மஸுக்குலாம் எங்களுக்கு ட்ரெஸ்ஸே வாங்கி கொடுத்தது கிடையாது. எல்லாம் தேவைக்கு தான், எப்போ தேவையோ அப்போ தான் கிடைக்கும். கிறிஸ்மஸும் முடிஞ்சிடுச்சு, அவனுக்கு ட்ரெஸ் கிடைக்கல. பர்த்டேவும் முடிஞ்சது, ட்ரெஸ் வாங்கலை. போன வாரம் 4 பேரை வச்சு விசாரித்தேன் எங்கே சீப்பாக கிடைக்கும்னு, எங்கே 50% ஆஃப். அப்போ சொன்னாங்க ஒரு கடையில்
இயர் ரெண்டு சேல் முடிஞ்சிடுச்சு, இப்போ மீதி இருக்கிற ஸ்டாக் அவன் காலி பண்ணணும், கம்மியாக கொடுக்குறான், அங்கே தான் போகணும். கூட்டு போகும்போது என் பையன்கிட்ட சொன்னேன், அவன் ஒரு ட்ரெஸ் எடுத்தான், டேடி ஐ வாண்ட் திஸ். ஐ செட் நோ, தட் டசன்ட் ஹேவ் 50%. எங்கே 50% இருக்குன்னு போய் தேடி கொண்டு வா. அவன் தேடினான் அந்த கடையெல்லாம் போய், எங்கே இருக்குது 50% எங்கே போட்டிருக்குது, 50% ஆஃப் எங்கே. நீங்கள் நினைக்காதீங்க எனக்கு வாங்க முடியாது நினைக்காதீங்க, வாங்க முடியும். பட் அவனுக்கு என்ன சொல்லி கொடுத்தேன்னு சொன்னால், காசு இருக்கிறவனே செலவு பண்ணக்கூடாது, எங்கே மலிவாக கிடைக்குதோ அங்கே வாங்கி பழகு. யூ ஹாவ் அ சாய்ஸ். உனக்கு முன்னாடி ஒரு தெரிந்தெடுப்பு இருக்கணும், அதை கற்றுக் கொடுக்கணும். பாருங்கள், நான் தேறிட்டேன்னு சொல்லலை, பட் திஸ் ஆர் த சிம்பிள் திங்ஸ். நம்பர் 3, ஸ்ட்ரெஸ் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் கிவிங். கொடுக்கிறத பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கறது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. அவங்க ஃபினான்ஷியலாக ஸ்ட்ராங்காக மாறணும்னா அந்த பிள்ளைகளை வாங்குறவங்களா இல்லை கொடுக்குறவங்களா நீங்கள் பழக்கணும், கொடுக்குறவங்களா பழக்கணும். பாருங்கள், நாங்கள் வந்து ஒரு 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 செட் ஆஃப் ட்ரெஸ்ஸஸ் வாங்குறோன்னா அதில் ஒரு செட் ஆஃப் ட்ரெஸ் கண்டிப்பாக வாங்குவோம். எதுக்கு தெரியுமா? அவன்கிட்ட சொல்லுவான், சங்கீத், திஸ் இஸ் நாட் ஃபார் யூ, திஸ் இஸ் ஃபார் சம்படி. வாங்கும் போதே சொல்லிடுவோம், இது இன்னொருத்தருக்கு, உனக்கு இல்லை. அப்போ நம்ம வாங்கும் போதே அவங்களுக்கு என்ன சொல்லி கொடுக்குறோம், நாங்கள் பாரு, நீயே கிடைச்ச காசை மொத்தத்தையும் நீ சாப்பிடணும்னு நினைக்காத, கொடுக்க பழகு. ஒரு கிஃப்ட் வருதா, அதே கிஃப்ட் ஏற்கனவே கொடுக்கா, இட் ஃபார் சம்படி எல்ஸ், கிவ் இட் டு தெம். பேக் பண்ணி நீயே கொடு. யூ ஹாவ் டு லேர்ன் கிவிங். அது கொடுக்கும்போது பிள்ளைகளுக்கு வந்து ஆரம்பத்தில் ரொம்ப வேதனையாக இருக்கும், ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நம்மளும் இதை போய் இன்னொருத்தர் கொடுக்குறாங்களே, பெஸ்ட்டை வந்து இன்னொருத்தர் கொடுக்குறாங்க. ஆனால் they must realize it takes pain to get something. ஒரு காரியத்தை வாங்குறதுக்கு வலி இருக்குது, அதுக்கு ஒரு வேதனை இருக்குது. நம்ம கொடுத்து பழகணும். அந்த பழக்கத்தை நீங்கள் பிள்ளைகள்கிட்ட வளர்த்திங்க வச்சுக்கிடுங்களேன், கொடுக்கும்போது அந்த வேதனை தெரியும், வாங்கும்போது தெரியாது. அது அந்த பிள்ளைகள் பழக 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 தங்களுடைய காரியங்களை குறித்து ரொம்ப எச்சரிப்பாக இருப்பாங்க. பல வருஷங்களுக்கு முன்பாக நம்ம சபைக்கு வந்து ரொம்ப வருஷம், நான் ஒரு 8th ஸ்டாண்டர்ட் 9th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருக்கும்போது அமெரிக்காவிலேருந்து ஒரு மிஷினரி குடும்பம் இங்கே வந்திருந்தாங்க. வெள்ளைக்காரங்க, அமெரிக்கன்ஸ். அவங்க வந்திருந்தாங்க, வந்து இங்கே ஊழியம் செஞ்சாங்க. இங்கே 3 நாள் பேசினாங்க, இங்கே மீட்டிங் நடந்துச்சு, 3 days இங்கே பேசினாங்க. அவர்களுக்கு வந்து ஒரு அழகான மகள், இவ்வளோ சின்ன பிள்ளை, ஒரு 4 வயசு 5 வயசு இருப்பான்னு நினைக்கிறேன். ரொம்ப ஸ்வீட்டாக இருப்பாள், ஆள் பார்க்க அவ்வளோ அழகாக இருப்பாள். 3 நாள் இங்கே மீட்டிங் போயிட்டு அவங்க டெய்லி போயிட்டு வந்தாங்க. அப்போ நாங்கள் பிள்ளைங்கள்லாம் சேர்ந்து எங்களுடைய பாக்கெட் மணியெல்லாம் நாங்கள் சேர்த்து எங்கள் அப்பாட்டையும் கொஞ்சம் காசு வாங்கி அந்த பிள்ளைக்குன்னு ஏதாவது ஒரு கிஃப்ட் கொடுக்கணும்னு சொல்லி நாங்கள் வந்து ஒரு கேஷ் கிஃப்ட்டை வந்து அவளுக்கு கொடுத்தோம். ரொம்ப காசெல்லாம் கிடையாது, எனக்கு ஞாபகம் கூட இல்லை எவ்வளோ கொடுத்தோம், பட் இட் வாஸ் நாட் வெரி மச், கொஞ்சம் தான். பட் இந்தியன் மணியில் அவளுக்கு என்ன கிஃப்ட் வாங்குறது எங்களுக்கு தெரியல, அவளுக்கு என்ன பிடிக்கும்னு கூட எங்களுக்கு தெரியல, அமெரிக்கன் கல்ச்சரில் எது பிள்ளைங்க விரும்புவாங்கன்னு கூட தெரியல. அதனால் ஒரு அமௌண்ட்டை வந்து அவள் கையில் நாங்கள் கொடுத்தோம். மீட்டிங்லாம் முடிஞ்சு சண்டே நைட் அவங்க மேலே வந்து சாப்பிட்டாங்க, இப்போ மாடியில் தான் வீடு இருந்துச்சு, வந்து சாப்பிட்டாங்க. சாப்பிட்டு முடிச்ச உடனே அந்த பிள்ளைக்கு நாங்கள் போய் இட்ஸ் அ ஸ்மால் கிஃப்ட் ஃப்ரம் அஸ், எங்கிட்ட ஒரு சின்ன ஒரு கிஃப்ட்னு சொல்லி அவட்ட கொடுத்தோம். அதை கொடுத்து வாங்கிட்டு தேங்க்யூ அப்படின்னு சொன்னான். உடனே அவங்க அப்பாவும் அம்மாவும் மேலே இருந்து அவங்க நின்றுட்டு இருக்காங்க பக்கத்தில். அவங்க சொல்கிறாங்க, டு யூ ரிமெம்பர் யுவர் லெசன் அப்படின்னாங்க. உன் பாடம் ஒன்று ஞாபகம் இருக்கா அப்படின்னாங்க. உடனே அவர் சொன்னா, எஸ், த டைத் பிலாங்ஸ் டு காட். 5 வயசு பிள்ளை சொல்கிறேன், தசம பாகம் கர்த்தருக்குரியது. எனக்கு அப்படியே அசந்துட்டோம் நாங்கள் பிள்ளைகளா. நான் கொடுத்தது 100-200 தாங்க. அந்த அப்பா அம்மா உடனே சொல்கிறாங்க, உன் பாடம் ஞாபகம் இருக்கா? நான் சொல்கிறேன், தசம பாகம் கர்த்தருடையது, டோன்ட் ஃபர்கெட் தட். நீ கர்த்தருக்கு கொடுக்குற பிள்ளையாக இருக்கணும். நான் சின்ன வயசில் எனக்கு மனசில் அது ரொம்ப பதிஞ்சுது. அது ஒரு சின்ன பிள்ளைங்க அவங்க சொல்லி கொடுத்துருந்தாங்க, நீ என்ன வாங்கினாலும் கொடுக்க பழகு, வாங்குவதை பார்க்கிலும் அதை பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டிய ரொம்ப அவசியம். 4வது பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டிய ரொம்ப முக்கியமான பாடம் வந்து திருப்தி. திருப்தி பிள்ளைகளுக்கு பொதுவாகவே திருப்தி இருக்காது, கண்டென்ட்மெண்ட் வராது. நீங்கள் என்ன வேணால் வாங்கி கொடுங்க, சிறு பிள்ளைகளுக்கு மட்டும் திருப்தி வரவே வராது. ஒரு டாய் ஸ்டோருக்குள்ளே கொண்டு போனீங்கன்னா அங்கே இருக்கிற அத்தனை டாயும் வாங்கி கொடுத்தா கூட பக்கத்து கடைக்கு போகலாமான்னு கேட்பான். உண்மையா இல்லையா? கண்கள் காண்கிறதுனால என்ன பண்ணாது, திருப்தி ஆகிறது இல்லைன்னு போட்டிருக்கு. பெரியவங்களுக்கே முடியலையே, சின்ன பிள்ளைங்களுக்கு எப்படி இருக்கும்? அப்போ அந்த திருப்தியை வந்து பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும். இது போதும், இது போதும், நீ இருக்கிறதுல சந்தோஷமாயிரு, நீ திருப்தி ஆயிரு அப்படின்றதுல பிள்ளைகளுக்கு என்ன பண்ணணும்னா சொல்லிக் கொடுக்கணும். அந்த திருப்தியை பிள்ளைகளுக்குள்ளே நம்ம என்ன பண்ணணும்னா ஊட்டி வளர்க்க வேண்டியது மிக மிக அவசியம். அப்போது நான் 4 குறிப்பு சொன்னேன், எப்படி நம்முடைய பணத்தை நம்ம சரியாக கையாளணும்னு. அதில் பிள்ளைகளுடைய பங்கு ரொம்ப முக்கியம். 5வது,
இந்த பணத்தை கையாளுறதுக்கு ரொம்ப 5வது ரொம்ப மிக முக்கியமான ஒரு காரியம், ஸ்பீக் வேர்ட்ஸ் ஆஃப் ஃபெய்த் அட் ஹோம். வீட்டில் வந்து விசுவாச வார்த்தைகளை பேசுங்கள். உங்கள் பொருளாதார வாழ்க்கை செழிப்பதற்கு, குடும்பமாக செழிக்கிறதுக்கு வாயை திறந்து நீங்கள் எப்போவுமே எதை பேசுங்கன்னா விசுவாச வார்த்தைகளை பேசுங்கள். 106ஆம் சங்கீதம் 24 முதல் 25 சொல்லுகிறது, அவருடைய வார்த்தையை விசுவாசியாமல் இச்சிக்கப்படத்தக்க தேசத்தை அசட்டை பண்ணினார்கள். கர்த்தருடைய சத்தத்துக்கு செவி கொடாமல் தங்கள் கூடாரங்களிலே என்ன செய்தாங்கன்னா முறுமுறுத்தார்கள்னு போட்டிருக்கு. நம்முடைய வீட்டினுடைய பொருளாதாரத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கணும்னா தயவுசெய்து நான் உங்களுக்கு சொல்கிறேன், அந்த வீட்டுக்குள்ள அவிசுவாசமான வார்த்தைகள் என்ன பண்ணாதீங்க, பேசாதீங்க. ஒரு தேவை வந்தாலும் எல்லாரும் கேட்கும்படி நீங்கள் சொல்லணும், கர்த்தர் தருவார், கர்த்தர் தேவை சந்திப்பார். நம்ம வீடு தான் இப்படியே இருக்குது, எங்கள் வீடு எங்கள் அப்பா வீடு எப்படி இருந்துச்சு தெரியுமா, எங்கள் அம்மா எப்படி எல்லாம் எங்களை வளர்த்தாங்க தெரியுமா, உன்னை கட்டினதுலேருந்தே தரித்திரம் தான் எனக்கு, இப்படி வீட்டில் பேசக்கூடாது. நம்ம அப்பாவுக்கும் கொடுத்தது கர்த்தர் தான், நம்முடைய புருஷனும் கொடுக்குறதும் கர்த்தர் தான், நம்ம கொடுக்குறதும் கர்த்தர் தான். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அதனால் வாயை திறந்து பேசும்போது எப்படி பேசுங்க, எப்பவுமே விசுவாச வார்த்தைகளை பேசுங்க. ஒருவேளை ஒரு பிள்ளை வந்து டேடி, என்ன டேடி நான் இவ்வளோ நாள் கேட்குறேன் நீங்கள் கொடுக்க மாட்டேங்க, நல்லா ஜோம் பண்ணுமா, கர்த்தர் தருவார், கர்த்தர் தருவார், நிச்சயமாக தருவார். நீ ஜோம் பண்ண, கர்த்தர் உனக்கு நிச்சயமாக வாய்க்க பண்ணுவார். இந்த மாதிரி விசுவாச வார்த்தைகளை பேசணும். கணவன்ட்டையும் பேசும்போது பயப்படாதீங்க, கர்த்தர் தருவார். மனைவி கேட்கும்போது பயப்படாதம்மா, கர்த்தர் தாம்மா, ஜோம் பண்ணலாம், கர்த்தர் தருவார். இந்த முறுமுறுப்பின் வார்த்தைகளை வீட்டை விட்டு எடுங்க. கர்த்தர் துதிகளின் மத்தியிலே வாசம் பண்ணுகிறவர். அல்லேலூயா. கர்த்தர் நம்ம கொடுத்ததே பெரிய ஆசீர்வாதம் தான். இல்லாததை நினச்சி குறைப்படாமல், வாயை திறந்து சாப வார்த்தைகளை பேசாமல், அவிசுவாச வார்த்தைகளை பேசாமல் விசுவாச வார்த்தைகளை பேச பழகுங்க. தேவையற்ற வார்த்தைகளை விட்டு வெளியே போடுங்க. 6வது, நம்பர் 6, பி an example for spending and being content. நீங்களே ஒரு எடுத்துக்காட்டாக இருங்க. வீட்டுக்குள்ள திருப்தியான வாழ்க்கைக்கும், நிறைவான வாழ்க்கைக்கும், நன்றி உள்ள வாழ்க்கைக்கும் நீங்களே ஒரு எடுத்துக்காட்டாக இருங்க, ஒரு முன்மாதிரியாக இருங்க. சில பேர் வந்து பிள்ளைகளுக்கு சொல்றது, சும்மா வீண் செலவு பண்ணாத. இப்போ இவர் என்ன பண்ணிட்டு வந்தாருன்னு கேட்டீங்கன்னா, எல்லாம் செலவெல்லாம் வீண் தான், எல்லாம் ஒரு கெட்ட மாதிரி இவர் காமிச்சிட்டு பிரசங்கம் மட்டும் நல்லா பண்ணுவாங்க, நல்லா உபதேசம் மட்டும் நல்லா பண்ணணும், நீங்கள் அப்படி இருக்கணும், அப்படி செலவு பண்ணணும், அப்படி பண்ணணும், எல்லாரையும் அப்படி மிரட்டுறது. இவங்க லைஃப்பை பார்த்தா தாறுமாறாக போயிட்டுருக்கோம். நீங்கள் ஒரு உதாரணமாக நீங்கள் நிற்கணும். நீங்கள் சொல்லுகிற காரியங்களை நீங்கள் முதல்ல கடைபிடிக்கணும். வீண் செலவு பண்ணக்கூடாது, நீங்கள் போய் பண்ணிட்டு வரக்கூடாது. உங்களோட வாழ்க்கையை அந்த கட்டுப்பாடுக்குள்ளே வைத்துக்கொள்ள வேண்டும். அதனால தான் 31ஆம் அதிகாரம் நீதிமொழிகளை வாசிக்கும் போது, அவள் தன் வீட்டு காரியங்களெல்லாம் கவனித்து கொண்டாள்னு போட்டிருக்கு. ஆனால் பிள்ளைகள் எழும்பி என்ன செய்தாங்களாம், அவளை பாக்கியவதின்னு சொன்னாங்களாம். அந்த அம்மா செஞ்ச வாழ்க்கை வந்து பிள்ளைகள் பார்த்தாங்க, அதை சும்மா அவங்க பேசலை. ஷி ரியலி வாஸ் அன் எக்ஸாம்பிள். அவளை பாக்கியவதின்னு சொன்னாங்க. கணவனும் அப்படி புகழ்ந்தானா, ஆனால் அப்படி ஒரு வாழ்க்கை அவள் வாழ்ந்தாள். ஒரு எடுத்துக்காட்டான ஜீவியம் அவசியம். கடைசியாக ஒரு வார்த்தை சொல்லி முடிக்கிறேன். கர்த்தர் உங்களுடைய ஃபினான்ஷியல் ஆசீர்வதிக்கணும்னா ப்ரே ஃபார் காட்ஸ் ஃபேவர். கர்த்தர் உங்கள் மேல் தயவையும் விரிவாக்கத்தையும் ஆசீர்வாதத்தையும் மேன்மையும் கொடுக்க ஜெபியுங்கள். இன்னைக்கு காலையில் கூட நான் ஆராதனையில் உங்களுக்கு அதை பற்றி சொன்னேன். தேவனிடத்தில் வாயை திறந்து கேட்கறதுக்கு நீங்கள் பயப்படாதீங்க. 1 நாளாகமம் 4:10, யாபேஸ் தேவனை நோக்கி ஜெபம் பண்ண ஜெபம், தேவனே என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உம்முடைய கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடி இதற்கு என்ன செய்யும், என்னை விலக்கி காத்தருளும். அவன் வேண்டிக் கொண்டதை கர்த்தர் அவனுக்கு. அப்போ கர்த்தர் எதை பார்க்குறாரு, வேண்டுதலை பார்க்குறாரு, ஆசைகளில் வேண்டுதல். நீங்கள் ஜெபிங்க. உங்கள் வாழ்க்கையில் வந்து ஒரு ஃபினான்ஷியல் நீட் ரொம்ப நாளாக உங்களுக்கு இருக்குன்னு, ஆண்டவரே இதை தயவுசெய்து உடைச்சு நொறுக்கிறதுக்கு உதவி செய்யுங்க, உங்களுடைய கரம் இதில் இறங்கி எனக்கு தயவு பாராட்டுங்க. யாபேசனுடைய ஆரம்பம் ரொம்ப அற்பமானது, ரொம்ப பலவீனமானது, ரொம்ப கவலைக்குரியது. ஆனால் கர்த்தரை நோக்கி அவன் வேண்டுதல் செய்தான். கர்த்தர் அவனை என்ன செய்தார்னா, அவன் ஜெபத்தை கேட்டு அவன் எல்லா சகோதரரிலும் அவனை தேவன் யாராக மாற்றினார்னா கனம் பெற்றவனாய் மாற்றினார். அல்லேலூயா. இன்றைக்கு மாலையில் நான் உண்மையாக வாஞ்சிக்கிறேன், விரும்புகிறேன், இந்த 2020ஆம் ஆண்டு ஒரு குடும்பத்திலேயும் ஒரு குறை இருக்கக்கூடாது. கர்த்தர் குறைவுகளெல்லாம் நீக்கி ஐஸ்வர்யத்தினால் வீடுகளை நிரப்ப வேண்டும். அல்லேலூயா. நீதிமானுடைய வீட்டிலே அநேக பொக்கிஷங்கள் உண்டுன்னு வாசிக்கிறோம் இல்லை? கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை தரும். நம்முடைய வீடுகள் நிறைவாக இருக்கணும் கர்த்தர் விரும்புகிறார். அந்த நிறைவு வராதபடி நம்முடைய வாழ்க்கையில் குறைவுகளை நம்ம கண்டிருப்போமானா, இன்றைக்கு ஆண்டவர் இன்றைக்கு நான் திருத்த வேண்டிய காரியங்களை திருத்தி நான் சீர்படுத்துகிறேன், கர்த்தர்ட்ட ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். எல்லாம் எழுமி நிற்கலாம்.
நாம் ஜெபிக்க போகிறோம். 7 practical tips for money management. தேவனுடைய வார்த்தையிலிருந்து நம்முடைய வீட்டின் பொருளாதார காரியங்களை நாம் சீர்படுத்த வேதம் நமக்கு கொடுக்கும் 7 சத்தியங்கள். 7 சத்தியங்கள். இது வரைக்கும் யாராவது நீங்கள் அந்த ஃபார்ம்ஸ் வாங்க இருந்தால் தயவுசெய்து கொஞ்சம் வாசலில் போய் நில்லுங்க. யாராவது வேணும்னா அங்கேயே கொடுத்துடலாம், ஃபில் பண்ணி கொடுத்துருங்க வெளியே போகிறவங்களுக்கு. நம்பர் 1, இன்றைக்கி ஒரு தீர்மானம் எடுப்போம். என்னுடைய பொருளாதாரத்தின் காரியங்களில் தன்னிச்சையாக நான் செயல்பட மாட்டேன்னு ஒரு தீர்மானம் எடுங்க. இன்றையிலிருந்து நம்முடைய குடும்பங்கள் ஒரு மறுரூபம் வரட்டும். இந்த காரியத்தை குறித்து கணவன்கிட்ட மனைவியிட்ட நான் பேசுவேன். கர்த்தர் அதற்கு வேண்டிய ஆலோசனை தரணும்னு நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, என் மனைவிக்கும் இதற்கு ஞானத்தை தாரும், என் கணவனுக்கும் ஞானத்தை தாரும். நான் மறைச்சு ஒழிச்செல்லாம் செய்ய மாட்டேன், தன்னிச்சையாக செயல்பட மாட்டேன், நான் மனம் திறந்து காரியங்களை பேசுவேன்னு ஒரு தீர்மானம் எடுங்க. கர்த்தர் உங்களுடைய பொருளாதார வாழ்க்கையை ஆசீர்வதிப்பார். நிறைய பேர் ரொம்ப வருஷமாக மறைச்சு ஒழிச்சு நீங்கள் ஒன்றுமே சாதிக்கலை. கடைசியில் பெரிய குறைவுகளோடு தேவைகளோடு உட்காந்துருக்கலாம். ஆனால் கர்த்தருடைய ஆலோசனையை கேளுங்க, மனம் திறந்து பேசுங்க. அந்த காரியங்களில் ஒருமித்த கருத்தை நீங்கள் எடுங்க. அந்த ஒரு மனம் உள்ள இடத்தை கர்த்தர் ஆசீர்வாதமான இடமாய் கர்த்தர் மாற்றுவார். ஹல்லேலூயா. 2வது நம்ம கவனிச்சோம், கர்த்தர் நம்முடைய பொருளாதாரத்தை ஆசீர்வதிக்கணுமா, சின்ன காரியங்களே உண்மையா இருங்க. நம்முடைய வாயை விட்டு பொய்யை களைஞ்சிருங்க. வருமானம் இல்லாத இடத்துல வருமானம் இருக்கிறது போல நாடகம் போடாதீங்க. சம்பளமே இல்லை, யாரையா கடன் வாங்கிட்டு வந்து இந்த வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி ஏமாத்தாதீங்க. கொஞ்சம் கொஞ்சம் பணத்துக்குள்ள பொய் சொல்லாதீங்க. கட்டின மனைவிட்ட கட்டின கணவன்கிட்ட பொய் சொல்லாதீங்க, உண்மையை பேசுங்க. ஹேவ் அன் ஓப்பன் ஹார்ட், டிரான்ஸ்பரண்டா இருங்க. உங்களுடைய பொருளாதார வாழ்க்கை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். கஷ்ட நஷ்டம் எது வந்தாலும் சரி, 3வது நான் சொன்னது போல ஒருத்தருக்கு ஒருத்தர் துணையா நில்லுங்க. எனக்கு தெரியும் சில ஃபேமிலிஸ்ல எல்லாமே அப்படியே செழிப்பா அம்பானி போல வாழ முடியாது. சில எடுத்த காரியங்கள் பலவீனப்படும், தோற்று போகும், தோல்வி வரும், நஷ்டம் வரும், சில கஷ்டங்கள் வரதான் செய்யும். அதுக்காக நீங்க ஒருத்தரை பழி சுமத்திட்டு அவங்கள அப்படியே அடிச்சு நொறுக்கிறாதீங்க. பலவீனப்படுற நேரத்தில் தூக்குறதுக்கு தான் கர்த்தர் குடும்பத்தை வச்சிருக்கிறாரு. நான் எப்படி உதவி செய்யலாம், நான் எப்படி கை தூக்கி நிறுத்தலாம். ஒண்டியாக இருப்பதை பார்க்க இருவராக இருப்பது நலம். ஒருவன் விழுந்தால் இன்னொருவன் தூக்கி விடுவான். நான் ஏதாவது தூக்கி விடணுமா? என் சைடில் ஏதாவது நான் சப்போர்ட் பண்ணணுமா? என் செலவுகளை குறைக்கணுமா? ஏதாவது நான் நான் சப்போர்ட் பண்ணுறதுக்கு ஏதாவது ஒன்று செய்யணுமா? நான் ஏதாவது ஒரு உதவி நான் செய்யணுமா? வருமானத்தை கூட்டுறதுக்கு நான் ஏதாவது உதவி செய்யணுமா? யோசித்து திட்டமிடுங்க, கர்த்தர் ஆலோசனை தருவார். 4வது, பிள்ளைகளுக்கு கூட, அடுத்த சந்ததி கூட பணத்தினுடைய அருமையை சொல்லிக் கொடுங்க. பணத்தை பற்றி விலையில்லாம பிள்ளைங்க வளரக்கூடாது. சிறு வயதுல அவர்கள் கேட்கிறதெல்லாம் வாங்கி கொடுத்துறாதீங்க. உடனே வாங்கி கொடுக்காதீங்க. வாங்கி கொடுக்கலாம், பட் கிவ் சம் டைம். இப்போ இல்லை, இன்னொரு நாள் நான் தரேன், அப்புறமா வாங்கி தரேன். அவன் பிள்ளைங்க சொல்லணும், லாஸ்ட் இயர் எங்கள் டேட்டை கேட்டேன், எங்கள் டேடி ஞாபகமாக வாங்கி கொடுத்தாங்க. உடனே கொடுக்கறது இல்லை. சில வேளையில் பிள்ளைகள் நம்மகிட்டே சொல்லுவாங்க, டேடி உங்களுக்கு நான் நேற்று கேட்டேன், இன்னைக்கு வேணாம் டேடி, அது இப்போ தான் பார்த்தேன், அது வேணாம், வேற ஏதாவது வாங்கி கொடுக்கலாம். அப்படி தான் பிள்ளைங்க மாறி மாறி பேசுவாங்க. ஸோ கிவ் தம் டைம். உடனே கேட்ட உடனே கொடுக்கறது இல்லை, காலம் எடுத்து அவங்களுக்கு கொடுங்க. அவங்க அது ரொம்ப ப்ரெஷியஸாக வச்சுக்கிடுவாங்க. துரிதமாய் கிடைத்த ஆசீர்வாதம் ஒன்றுக்கும் உதவாது. துரிதமாக எதுவுமே கிடைக்கக்கூடாது. கிவ் தம் டைம். நல்ல ப்ரேயர் பண்ணு, கர்த்தர் உனக்கு தருவார். எனக்காகவும் ஜெபம் பண்ணு, டேடிக்கு இந்த காசு வரணும்னு ஜெபம் பண்ணு. 15 வயசு 16 வயசுல பைக் வாங்கி கொடுக்காதீங்க பிள்ளைகளுக்கு. கேர்ஃபுல்லாக இருங்க. இதுக்கு ஒரு டைம் இருக்குப்பா. டேடி உனக்கு கொடுக்க முடியும், பட் இதுக்கு ஒரு டைம் இருக்கு. யூ cannot get everything at this time. Set limits in your life. பிள்ளைகளையும் சந்ததிகளையும் இந்த மாதிரி வழிகளில் வளர்த்துருங்க. கொடுக்கறதுக்கு பிள்ளைகளை பழக்குவீங்க. சர்ச்சுக்கு வரும்போது பிள்ளைங்க கையில் காணிக்க கொடுத்து சர்ச்சில் போய் காணிக்க போடு, ஏழைகளுக்கு போய் கொடு, தேவை உள்ளவர்களுக்கு நீ போய் கொடு. ஒரு ஷாப்பிங் போனால் கூட இந்த தேவை உள்ள பிள்ளைக்கு ஒன்று வாங்கிக்கோ, இந்த காசுக்கு நீயே சூஸ் பண்ணி வாங்கு, அவங்களுக்கு போய் கொடு. இதை சொல்லிக் கொடுக்கணும். அவங்களுக்கு கிடைச்சதெல்லாம் நானே சாப்பிடணும் அப்படின்னு பிள்ளைங்க வளரக்கூடாது. கிடைச்சதை கூட மற்றவங்களுக்கு கொடுக்கணும், ஷேர் பண்ணணும். அந்த பழக்கத்தை சின்ன பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். பெரிய பெரியவளான பிறகு கிடைச்ச காசை முழுசையும் அவனே சாப்பிட்டு உட்காந்துருப்பான்.
நான் கட்டின மனைவி கூட கொடுக்க மாட்டான், கணவனுக்கு கொடுக்க மாட்டாங்க. இந்த பகிர்ந்து கொடுக்குற சுபாவமே வராது. அதனால கொடுக்கிறவர்கள் அவளை சின்ன வயசுலேருந்து வளர்த்துருங்க. இந்த ஆலோசனைகள் இப்படி வழி நடத்துங்க. வீட்டிலே விசுவாச வார்த்தைகளை பேசுங்க. மற்றவர்களுக்கு, வீட்டாருக்கு, எல்லாருக்கும் நீங்க ஒரு முன்னுதாரணமா இருங்க. நீங்க ஒண்ணு பிரசங்கம் பண்ணி நீங்க ஒண்ணு செய்யாதீங்க, சொன்னது அப்படி செய்யுங்க. எளிமையை பத்தி பேசினா எளிமையா இருங்க. போதும் என்ற மனதோடு இருந்தா நீங்க போதும் என்ற மனதோடு இருங்க. கட்டுப்பாடுகளை நீங்க வளர்த்துக் கொள்ளுங்க. அவங்க அதை பார்க்கட்டும். எங்க டேடி ரொம்ப கட்டுப்பாடோடு இருப்பாரு, திருப்தியா இருப்பாரு, பேராசையோடு இருக்க மாட்டாரு. அதை அவங்க பார்க்கணும். அந்த ஒரு முன்னுதாரணத்தை காட்டுங்க. எல்லாத்துக்கும் மேல தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறவர்னு உணர்ந்து அவருடைய முகத்தை தேடுங்க. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க வல்லவர். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அதை கரங்களை உயர்த்தி ஒரு ஜெபம் பண்ணலாமா? இன்றைக்கு ஆண்டவரே, உம்மை நோக்கி நான் பார்க்கிறேன். என்னுடைய பொருளாதார வாழ்க்கையை நீர் ஆசீர்வதிக்க வல்லவர். வானம் உம்முடையது, பூமி உம்முடையது, வெள்ளி உம்முடையது, பொண்ணு உம்முடையது. எங்களை எல்லா ஆசீர்வாதத்துக்கும் எல்லா நன்மைகளுக்கும் ஆண்டவரே ஊற்றாக இருக்கிற நீர் எங்கள் வீட்டை ஆசீர்வதியும்ப்பா. எங்கள் வீட்டில் நம்முடைய ஐஸ்வர்யம் இறங்கி வரட்டும் ஆண்டவரே. இந்த 2020ஆம் ஆண்டு என்ன குறையோடு நாங்கள் ஆரம்பிச்சிருந்தாலும் இந்த வருஷம் முடியும் போது நிறைவோடு நாங்கள் முடிக்க கிருபை தாரும். அற்பமான ஆரம்பங்களை அசட்டை பண்ணாதவரே ஆண்டவரே. ஆரம்பம் அற்பமா இருந்தாலும் முடிவை சம்பூர்ணமாய் முடிய பண்ணுகிறவரே ஆண்டவரே, இந்த செய்தி கொடுத்து ஆண்டவரே இந்த வேளையிலே இப்படி பிள்ளைகளுடைய இருதயத்தை சந்திப்பீராக. இந்த வருஷத்தின் முடிவிலே இங்கே இந்த வசனத்தை கேட்ட ஒவ்வொரு குடும்பமும் சாட்சியோடு முடியணும் ஆண்டவரே. இந்த 2020 நான் குறைவோடு ஆரம்பிச்சேன், முடியும் போது கர்த்தர் மீதி எடுக்க பண்ணினார், கர்த்தர் அநேகரை கொடுக்க பண்ணினார், கர்த்தர் எல்லைகளை விஸ்தாரமாக்கினார், தேவனுடைய ஆசீர்வாதத்தின் ஊற்றிய வீட்டின் மேல் இறங்கினது என்று எல்லாரும் சாட்சி சொல்லத்தக்கதாக எங்கள் குடும்பங்களிலே உள்ள இந்த பண விஷயங்களில் உள்ள போராட்டங்களை விலக்கி, வறுமைகளை விலக்கி, கடன்களை விலக்கி, குறைவுகளை விலக்கி ஒரு நிறைவான ஆசீர்வாதத்தை கரங்களை உயர்த்தி ஜெபிக்கிற இந்த வேளையில் அப்பா, கணவனுக்கும் மனைவிக்குள்ள ஐக்கியத்தை தாரும், ஒரு மனதை தாரும், இந்த பண விஷயங்கள ஒரு ஒற்றுமையான கருத்தை தாரும் ஆண்டவர். வேறு வேறு சிந்தனைகள்ல பிள்ளைகள் அன்று ஒருவருக்கு ஒருவர் விரோதமாக செயல்படாதபடி உண்மை உள்ளவர்களாக இருக்க கிருபை தாரும், நியாயமாய் சம்பாதிக்க கிருபை தாரும் ஆண்டவரை. சேர்த்த பணத்தில் கர்த்தாவே கர்த்தருக்கு முக்கியத்துவம் கொடுக்க உதவி செய்யும். தங்கள் பொருளாலும் பணத்தாலும் கர்த்தரை மகிமைப்படுத்த கனப்படுத்த உதவி செய்யும். தேவனுக்கு பிரியமான விதத்தில் அவருடைய வாழ்க்கை வளரட்டும், ஆசீர்வதிக்கப்படட்டும். உம்முடைய நாமத்தில் அவர்களை ஆசீர்வதிக்கிறேன். ஆசீர்வதித்து ஆசீர்வாதமாக்கும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். காட் பிளஸ் யூ. இப்பொழுது நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.